بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, 2 நாளுடைய வகுப்புகளை முடித்துக்கொண்டு 3வது நாள் ஒரு பாடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். நான் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்றேன், இந்த விஷயங்களை வாழ்க்கையில அமல் செய்வோம் என்ற நியத்தில் கேளும். என்ன செய்வோம்? வாழ்க்கையில அமல் செய்வோம். வெறுமனே ஒரு நாலேஜுக்காக வேண்டி மட்டும் எடுப்பீங்க இருந்தால் இது நானும் செய்யறது வேலைப்பால் வேலை, நீங்களே செய்யறது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை. கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான், மக்கள் நாலேஜை பத்தி ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, அது அமல் இருக்க மாட்டாது. அது அமல்ல இருக்க மாட்டாது. அதனால குறைஞ்சபட்சம் இந்த விஷயங்களை இந்த இடத்துல கேட்கிறீங்களோ தயவு செஞ்சு வாழ்க்கையில கொண்டு வரத்துக்கும் வாழ்க்கையில அமல் செய்வேன் என்ற நோக்கத்திலேயும் கேளுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமலுக்குரிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இன்றைக்கு உள்ள டாபிக்கு வாரத்துக்கு முன்னால நான் நேற்று 2 விஷயங்களை நான் விட்டுட்டேன். அதுல ஒன்றுதான் இன்றைக்கு பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், நிக்காஹுடைய விஷயத்துல சில பெண்களை நிக்காஹ் செய்வது ஹராம் என்று சொல்லி நான் நேற்று ஞாபகப்படுத்தினேன். இஹ்ராம் கட்டின பெண், இத்தா இருக்கக்கூடிய பெண், இன்னும் ஒரு கல்யாணத்துல நிக்காஹ் செய்து கொடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்வது ஹராம் என்று சொன்னேன். இதே போல் அதுல இன்னும் ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணையும் நிக்காஹ் செய்வது ஹராம் என்று இல்லாவிட்டாலும் அந்த பெண்ணையும் பெண்ணுடைய நிக்காஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறாங்க. அதுதான், ஒரு பெண் ஏற்கனவே அவளுக்கு ஒரு ப்ரொபோசல் போய்கொண்டிருக்குது, ஒரு ப்ரொபோசல் உண்டு ஏற்கனவே போய்கொண்டிருக்குது. ஒரு குடும்பத்தோட ஒரு உறவை அவங்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்குது. ஆனா இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, 2 பக்கமும் டிரான்சாக்சன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலையும் பேச்சு யாரும் என்ன செய்ய வேண்டாம், நிக்காஹ் பேசக்கூடாது. இமாம் இப்னு ஹஸ்ம் அல்-லாஹிரி சொல்றாங்க, இந்த பெண்ணை நிக்காஹ் செய்வதும் ஹராம் என்று சொல்லி. எதுவரைக்கும் உண்டோ அவர் சம்பூர்ணமாக விட்டுடணும். அப்படி இல்லைண்டா உங்களுக்கு அவர் அனுமதி தருவோம், நான் விட்டுட்டு நீ செய்வாப்பா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தவறு தான் இது. இது என்னன்னு சொன்னால், இங்குள்ள செய்தியை அப்படியே அங்க போயிட்டு 2 பேர் 3 பேர் ஒரே இடத்துல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும். இது மார்க்கத்தில் தவிக்கப்பட வேண்டிய விஷயம். இது இதுல மட்டுமல்ல, வியாபாரத்திலையும் தான், பிசினஸ்லயும் தான். ஒரு காணிக்கு ஒரு பயர் பேச்சிருக்கிறாரு, பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்குது, கொண்டு நாங்க பேச்சு விலையை கூட்டுறது அல்லது விலையை குறைச்சிருது. இது கூடாது, ஹராம். இது கூடாது, இது ஹராம். அடுத்த விஷயம் தான், இன்றைக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை தான் புரோக்கர்மாருடைய பிரச்சனை. யாருடைய பிரச்சனை? என்ன சொல்ற? புரோக்கர்ஸ் தானே, தல்லால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, மனிதனுடைய வாயில சூனியம் இருக்குது சொல்லி. மனிதன் பேச்சில் என்ன இருக்குது? சூனியம் இருக்குது. இத குறிப்பாக இந்த பயான், இந்த ஹதீஸ சொன்னதும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுன் நிக்காஹ்ல தான் இந்த ஹதீஸ ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க நிக்காஹுடைய கட்டத்தில் புரோக்கர்ஸ் மாற நாட வேண்டிய கட்டம் உங்களுக்கு உருவாகும். அவங்களுடைய பேச்சில சூனியம் இருக்குது, நம்ம கவனமாக இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கண்டா, கருப்பை வெள்ளையாக்கிடுவாங்க, வெள்ளையா கருப்பாக்கிடுவாங்க.
அந்த பவர் உள்ளாக்களுக்குத்தான் புலோக்கர்களை செய்யவும் மேலும். இந்த பவர் உள்ளாக்களுக்கு அந்த பேச்சுத்திறன், அந்த பேச்சுத்திறன். ஒரு காணியை பத்தி விற்கணும்டா அவர்கிட்ட கொடுத்தா வித்து தருவார். அவர் சொல்லுவார் அந்த காணியில முன்பக்கம் எப்படி, பின்பக்கம் எப்படி, அதுல பஸ் என்ன போகுது, எங்க போனா இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், எல்லாம் அவரு ஒரு நெகட்டிவ் சைட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா சொல்லி முடிச்சுடுவாரு. அப்ப உங்களுக்கு சும்மாவே வாயால் என்ன செய்யும், எச்சி வடியும் அப்படியே ஹலாஸ். அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் 2 மனிதர்கள் வந்தார்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து, அதாவது கிழக்கு புறத்திலிருந்து வந்து 2 பேரும் ஒரு நிக்காஹுடைய ப்ரொபோசல் விஷயமாக பேசினாங்க. பேசிக்கொண்டே போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேருடைய பேச்சினுடைய தன்மையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க மக்கள் அனைவர்களும். அப்ப சொன்னாங்க, ஆச்சரியப்பட வேண்டாம், இன்ன மினல் பயானில சிஹ்ரா, மனிதன் பேச்சில சூனியம் இருக்குன்னு சொல்லி, மனிதன் பேச்சில சூனியம் இருக்குன்னு சொல்லி. அதனால புரோக்கர்ஸ்மாருடைய பேச்சை மட்டும் நம்பி நீங்க ப்ரொபோசல் செய்ய வேண்டாம், எக்ரியாக வேண்டாம். என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் தோண்டி பாருங்க. அவங்களுக்கு நிக்காஹ் உடைச்சோ மேலும் நிக்காஹ் சேர்த்து வச்சோ மேலும் தண்ட ஃபீஸ்ல கொஞ்சம் என்னது அவ்வளோ தரையிலாண்டா சரி நான் பார்த்துக்கொள்றேன், ஹலாஸ் நான் பார்த்துக்கொள்றேன். என்ன நடக்கும், பேசி சொல்லுவாங்க மாப்பிள்ள வீட்டுல வைத்து அந்த பொண்ணு உங்களுக்கு அவ்வளவு ஒத்து வர மாட்டோம் கேச சப்ஜெக்ட் முடிச்சு, சப்ஜெக்ட் முடிச்சு. இது நான் சொல்றது நடந்தது சொல்றேன், நடந்தது சொல்றேன். இப்படிப்பட்ட மக்களும் இருக்க செய்யறாங்க. அதனால புரோக்கர்ஸ்மார் இருக்கிறாங்களே, இவங்களுடைய பேச்சில சூனியம் இருக்குது. அதனால பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க என்ன செய்யலாம், ஒரு விபச்சாரிய நல்ல ஒரு பத்தினித்தனமான பெண் என்று வர்ணிக்கோ மேலும், ஒரு பத்தினித்தனமான பெண்ணை ஒரு விபச்சாரி என்று வர்ணிக்கோ மேலும். இது நபியினுடைய ஹதீஸ், இது நிக்காஹுக்கு ரொம்ப தேவையான விஷயம். அதனால புரோக்கர்ஸ்மார் என்ன செய்யணும், அது அவங்களோட தொழில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தொழில். அவங்களுக்கு ஃபீஸ் வாங்கணும், புரோக்கர்ஸ்மாருக்கு ஃபீஸ் வாங்கணும். அது ஒன்றோ லம்சமா இருக்கோ மேலும், பெர்சன்டேஜா இருக்கோ மேலும். எதுல பெர்சன்டேஜ், மாமாட்ட வாங்குறது இல்லையா, மாமாட்ட வாங்குறதுல பெர்சன்டேஜ் இல்ல, அது ஹராம். அதுக்கு புரோக்கர் வேலை செய்வதும் ஹராம், அதுக்கு புரோக்கர் வேலை செய்வதும் ஹராம். சீதனம் வாங்கி கொடுக்க புரோக்கர் வேலை செய்வது கூடாது. அவருக்கு லம்சமா கேட்கணும், எனக்கு இவ்வளவு வேணும், இந்த நிக்காக நான் கோஆர்டினேட் பண்ணி தாரேன், உங்களுக்கு எனக்கு இவ்வளவு வேணும். இது தொழில், பெர்சன்டேஜ் வச்சு செய்யோமே. என்ன பெர்சன்டேஜ், இதுல நீங்க மஹர் இவ்வளவு கொடுக்குறீங்களா, அந்த மஹர் தொகை எனக்கு இத்தனை வீதம் தாங்க, ஹலாஸ் இத்தனை வீதம் தாங்க கேட்கணும் அதை வச்சு. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். மனிதனுடைய வாயால பொய் வரக்கூடாது. இந்த காரணம் ஒன்று, பொய் எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்று சொன்னா, குர்ஆன்ல எந்த ஒரு பாவத்தையும் அல்லாஹ் சபிச்சில்ல, அவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி பொய் பேசக்கூடிய மக்களை பாட்டு மட்டும் அல்லாஹ் சொல்லிருக்கிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி. பொய் பொருளாதது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில பொய் இருக்கவோ அவனுக்கு ஒரு நாள் முன்னுக்காக இயலாது. உண்மையை பேசும், உண்மையை பேசும், ஹலாஸ். அதே இன்னொரு விஷயம் தான், இது புலோக்கருடைய சம்பந்தப்பட்ட விஷயம். சொசைட்டி, சமூகத்தை அல்லாஹ் படைச்சிரா எப்படி சொன்னா, ஒரு மனிதனால தனிய எந்த ஒரு வேலையும் அவனால செய்ய முடியாது. அவனுக்கு எப்படியோ பல பேருடைய உதவி தேவைப்படும். ஒரு சொசைட்டியாக வாழக்குள்ள எந்த இடத்திலேயும் ஒரு மனிதனுக்கு தனிய வேலை செய்ய அவனுக்கு ஹெல்ப் தேவைப்படும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பரிபூர்ணமான மனிதர், அவருக்கும் உதவி தேவைப்பட்டுச்சு. நபி மௌத்தாகும் பொழுது ஒரு யஹூதி இடத்துல பணம் கடனுக்கு வாங்கியிருந்தாங்க, லோன் எடுத்திருந்தாங்க. லோன் எதை வச்சு, முறப்பிரகாரம், சும்மா இல்ல, தன்னுடைய ஒரு கேடயத்தை அடகாக வச்சு, மோகேஜாக வச்சு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லோன் எடுத்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் முறைக்குது. மனிதன் அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஒருத்தனோடு ஒருத்தனுக்கு தேவை ஏற்படும், தேவை இருக்கத்தான் செய்யும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, அட்மோஸ்ட் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் மற்றவனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, உனக்கு அவன் தேவை வரும், தேவை வரும். இன்னைக்கு நீங்க யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணினா, நாளைக்கு அல்லாஹ் அவன் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் உங்களை வச்சுவான். இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். அல்லாஹ் வச்சு கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் வச்சு கொண்டு இருக்கிறான். அப்படி யார சரி ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணி பாருங்க பார்ப்போம், அவனுடைய வீட்டுக்கிட்ட கொண்டு வைப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரரை கொண்டு வச்சு வைப்போம். அல்லாஹ் கொண்டு கிணத்துல போட்டா நீ போட்டு சொல்லி என்ன செஞ்சான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போய் வச்சான் காலடியில வச்சான். இது நடக்கும். கிரிட்டிசைஸ் கூடாது, கண்டம் பண்றது கூடாது, தரம் குறைச்சு பார்க்கறது கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒருத்தனுக்கு ஹத் அளிக்கிறாயா,
ஒருத்தன் ஜினா செஞ்சுட்டான், அவனுடைய ஜினா கோர்ட்ல ப்ரூஃப் ஆகிட்டது, காவி செஞ்சுட்டாலும் 100 கசையடி அடிங்கோன்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு நீ கசையடி அடிக்கும் பொழுதும் கூட நீ அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாதே, அவன் மௌத்தாகக்குள்ள உன்னை விட நல்லவனாக மௌத்தாகிடும். அவன் உன்னை விட நல்லவனாக மௌத்தாகிடும். நீ அவனை விட மோசமாக இருப்பாய். இன்றைக்கு நலவு கருதி யாருக்கும் தெரியாது. ஹலாஸ், இன்றைக்கு நலவு கருதி யாருக்கும் தெரியாது. அதனால ஒன்று வச்சுக்கொள்ளுமோ, பொய் கூடாது. ஹலாஸ், எந்த காரணம் ஒன்றும் பொய் கூடாது. நீங்க ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்க்கு மேல ஒன்றை பில்டப் பண்ணப்படும் என்றிருந்தால் அதுக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை டேமேஜுக்கு நீங்க தான் குத்தவாளி. உண்மையை பேசுவோம், உண்மையை பேசுவோம். இது புரோக்கர்ஸ்மாருக்குள்ள அட்வைஸ். இன்னும் கம்யூனிட்டியாக வாழக்குள்ள ஒத்தருக்கு ஒத்தர் தேவைப்படும். தேவைப்படக்கூடிய கட்டத்தில் அதுல ஒன்று தான் சில கட்டங்கள்ல பைனான்சியல் ஹெல்ப், கடன் கேட்டு போறேன் உனக்கு உதவி செய்வாப்பா. சில கட்டங்கள்ல மனிதனுடைய ஹெல்ப், உடம்பால ஹெல்ப் பண்ண வேண்டி வரும். ஒரு நேபர் ஷோமில்லாம இருக்கிறாரு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போகணும். மாஷா அல்லாஹ், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த ஹானஸ்ட். ராவு 12 மணி என் வீட்டு கதவத்தில் தட்டுறாரு, என்னை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹெல்ப், உதவி. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லிக்கின்றா, நேபர்ஸுடைய ரைட்ஸையும் இஸ்லாம் சொல்லிக்குது. ஆனா நேபர்ஸ்ல 2 நேபர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று இருக்கிறாங்க பெர்மனன்ட் நேபர்ஸ், என்ன பண்ணிக்குது டெம்பரரி நேபர்ஸ். அவங்க யாரு? அவங்க யாரு? ஒன்றிக்குது பெர்மனன்ட் நேபர்ஸ். நீங்க ஆபீஸ்ல உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற உங்களோட நேபர் வாப்பா. யூ ஹேவ் சம் ரைட், ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட்ஸ் அல்ல, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் பெண்ணாக இருந்தா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் ஆணாக இருந்தா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இது பெர்மனன்ட். உங்களோட வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரர் 1 வருஷம் வீட்டு பக்கத்துல இருக்காரு, அவர் பெர்மனன்ட். நீங்க பஸ்ல ஏறி பயணம் செய்றீங்க, கொழும்புல இருந்து கண்டிக்கு, உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு, அவர் டெம்பரரி நேபர். for 3 hours 4 hours நேபர். நீங்க பிளைட்ல பயணம் செய்றீங்க, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் ஒரு டெம்பரரி நேபர். இந்த சிவத் எங்கள்கிட்ட இல்ல, நான் முஸ்லிம் தேய்க்குது. யார் தேய்க்குது? நான் முஸ்லிம். இந்த நோம்புல ரமலான்ல நான் பயணம் செய்றேன். சுபஹ் 7:30 மணிக்கு ஒரு வியாழக்கிழமை கொலம்புல இருந்து ஹாங்காங் பேங்காக்கு போறேன். நான் போய் உட்கார்ந்து கொண்டா, நான் கடைசியா உட்கார்ந்து பிளைட் ஏறுறேன். என் சீட் வந்துட்டு ஒரு ஆயில் சீட், ஒரு ஓரத்தில் கோன சீட். என் விண்டோ சீட்ல ஒரு பிரிட்டிஷ் ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். நான் உட்கார்ந்த உடனே 7:30 மணி மார்னிங், நல்ல தூக்கம். நான் கூப்பிட்டு சொன்னேன், ஒரு பாய் அந்த பிளைட்டுக்கு கொடுத்துல கூப்பிட்டு சொன்னேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் நோம்பு, நான் எனக்கு சாப்பாடு தேவை, நோம்பு. நான் பிளைட் டேக் ஆஃப் பண்ணின உடனே நான் பின்னுக்கு சாயிரம் தூங்குறதுக்கு பிரிட்டிஷ்காரன் சொல்றான், எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மன்னிச்சுக்கோ, நீ ஒரு நோம்பாளி, நான் சம்டைம் லிக்கர் பாவிப்பேன், இது உனக்கு ஹேட் ஆகுமான்னு கேட்கிறான். நான் லிக்கர் பாவிப்பேன், உனக்கு ஹேட் ஆகுமான்னு கேட்கிறான். ஐ நோ, எனக்கு தெரியும் நீங்க பாவிக்க மாட்டீங்க, நீங்க நோம்பு தெரியும் எனக்கு. ஐ நோ அபவுட் தி ஃபாஸ்டிங், உனக்கு டிஸ்டர்பான்னு கேட்கிறான். நான் சொன்னேன், நான் கோயிங் டு ஸ்லீப், நான் தூங்க போறேன், எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நேற்று அவங்களுக்கு தூக்கம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் உண்மையின் தான் பிளைட் இறங்கக்குள்ளத்தான் சீட்டை முன்னு காட்டணுன்றதுக்கு தான் எழுப்பாட்டினாங்க வந்து, அது வரைக்கும் தூக்கம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் டெம்பரரி நேபருக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. சரி, இப்ப வாங்க. இப்ப உங்களுக்கு ஒருத்தருடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். என்ன தேவைப்படும்? வெள்ளவச்சல் உள்ளொருத்தருக்கு கொலன்னாவேல நிக்காக பேசிக்குது, கொலன்னாவேல் அப்துல் ஜப்பார் நானோட மகளை பேசிக்குது. இப்ப உங்களுக்கு அவங்கள பத்தி ஒன்றும் தெரியாது. சம்டைம் உங்களுக்கு என்ன தேவைப்படும்டா, உங்களோட ஒரு கூட்டாளி இங்க இருக்கிறாரு, அவருடைய ஹெல்ப் தேவைப்படும். இவங்களை பத்தி சில டீடைல்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு, இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இவங்க நல்ல மக்களா, எப்படிப்பட்ட மக்கள், இந்த புள்ளையாரு, இத பத்தி எல்லாம் சில டீடைல்ஸ் கேட்கறதுக்கு நீங்க அவர்கிட்ட பேய்த்து ஒரு மஷூரா செய்ய வேண்டிய கட்டம் உருவாகும். சம்டைம் உங்கள்கிட்ட வருவாங்க மஷூரா கேட்டு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? ஏன் வாப்பா ரோட்ல போற பாம்பை தூக்கி சீலையில போட்டுக் கொள்ளணும்? அப்படியா? இது முஸ்லீம் சிவத் அல்ல, இது நன் முஸ்லீம் சிவத்.
ஓண்ட விஷயத்தில் எனக்கு என்ன பிசினஸ், எனக்கு என்ன சம்பந்தம், என்ன விட்டுடுவாப்பா? இல்ல எனக்கு தெரியா, இல்ல இது பார்த்தி அல்ல. தெரியாண்டா தெரியும்டா தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன், யாரிடத்துல மஷூரா கேட்கப்படுகிறதோ அவர் அந்த மஷூராவுக்கு உண்மையான பதில ரிப்ளை கொடுக்கிறதே அவருடைய அமானிதம். சொல்லுங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மையா எனக்கு தெரிஞ்ச மட்டுமே இவர் நல்ல ஒரு புள்ள, மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு புள்ள. அல் முஸ்தஷாரு முஅ்தமன், மஷூரா செய்யப்பட்ட அவருக்கு அமானிதம் இருக்குது. அமானிதத்தை பேணுங்க. மஷூரா யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவருக்கு அமானிதம் இருக்கணும். கல்யாணம் பேசினாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. புரோக்கர் சொன்னாரு, புரோக்கர் வாராரு, இதை நாங்க விசாரிச்சு பார்த்தோம், அவங்க அடுத்த வீட்டுக்கார ஆள்கிட்ட அவர் சொன்னாரு சரியில்லைன்னு சொல்லி. எப்படி இப்ப எப்படி இது ஒரு பயம்? அவர் உண்மையை சொல்லவும் வேணும், அவருடைய உண்மையை மறைக்கவும் வேணும். அவர் சொன்னாரு உண்மையிலே நல்லவங்க தான், ஆனா சென்ற கிழமை சென்ற மாசம் இந்த புள்ள இன்னும் ஒரு ஆளோட போன கதையோடு என்னவோ அடிபட்டுச்சு, இப்படிப்பட்ட ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிரச்சனையோடு இருக்கிற நான் கேள்விப்பட்டோம், அதனால இது உண்மை என்று சொல்லிட்டாங்க. வெள்ளவத்த பாட்டி வந்தாங்க, புரோக்கர்ட்ட சொன்னாங்க, என்னப்பா நீ செஞ்ச வேலை? நாங்க விசாரிச்சு பார்த்தோம் அடுத்த வீட்டுக்காராட்ட. அவங்க சொன்னாங்க சென்ற கிழமை புள்ள பாஞ்சு வைத்தாமே சொல்லி. எப்படி இப்ப பிடிக்கும்? ரெண்டு பேரும் அமானிதம் வைக்கணும். மஷூரா சொல்றவருடைய வாயிலும் அமானிதம், மஷூரா கேட்கிறாருடைய வாயிலும் அமானிதம். நாங்க கொண்ட கேட்டோம், மாஷா அல்லாஹ், இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அந்த விஷயத்தை இந்த மனைவிட்ட சொல்ல தேவையில்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க, இந்த கல்யாணம் எங்களுக்கு ஒத்து வர மாட்டாது. ரீசன் யாரும் கேட்க வேணும், ரீசன் கேட்க வேணும். வெரி குட் பீப்பிள், எங்களுக்கு சூட்டபிள் இல்லை, எங்களுக்கு சூட்டபிள் இல்லை. இதை கொண்டு வாங்க வாழ்க்கையில. ஏசி வேலை செய்யலையா? ஓப்பா ஓகே. அப்ப அல் முஸ்தஷாரு முஅ்தமன், எப்பே மஷூரா செய்யப்பட்டா வாய முந்திக்கொள்ள வானம். இதை வாயிலுக்கு வச்சும் அப்படி வாயிலுக்கு ஹலாஸ் வெளி விட்டுருல. ஹதீஸ் வந்திருக்குது. இந்த ஹதீஸ் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிருக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷா ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மாப்பிள்ளை பத்ர் போர்ல அல்லது உஹது போர்ல மௌத்தாகிட்டாங்க. மௌத்தானதுக்கு பிறகு அவர் விதவை பெண்ணாக மாறிட்டா. உமர் ரலியல்லாஹு தஆலா கவலைப்படுறாங்க, என்ன மகளை யாருக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா போறாங்க யாரை பார்க்கிறதுக்கு? அபூபக்கரை பார்க்கிறதுக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த மகளை நிக்காஹ் செஞ்சுக்கோ வாப்பான்னு சொல்லி. ஒரு வாயை பொத்திட்டாங்க, ஒன்றும் பேசல. சொன்னா ஒன்று எக்ஸெப்ட் பண்ணணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணணும், அல்லது பிந்தி யோசிச்சு பார்க்கிறேன்னு சொல்லணும். இவர் ஆஃபர் பண்றாரு, அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணவும் இல்ல, அந்த ஆஃபரை ரிவ்யூஸ் பண்ணவும் இல்ல, அந்த ஆஃபரை பத்தி திங்க் பண்றதுக்கு டைம் கேட்கவும் இல்ல. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன பிரதர்ஹுட் அப்ப இது, என்ன பிரதர்ஹுட் இது, என்ன சகோதரத்துவம்? எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த மகள் விதவியாகிட்டால் அவளை இதா முடிஞ்சு நான் நிக்காஹ் செஞ்சு கொடுக்க பார்க்கிறேன், இவர்கிட்ட போய் சொன்னா பேசுறாரு இல்ல. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாயை திறக்கல. சரி, கடைசியா பார்த்தா ப்ரொபோசல் போயிட்டு முடிஞ்சு ஆண்ட கையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சு கொண்டாங்க. என்றைக்கு ராவு நிக்காஹ் நடந்துச்சதோ அன்றைக்கு ராவோட ராவ ஓடினாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமரை பார்க்கிறதுக்கு. சொன்னாங்க, என்ன மன்னிச்சுக்கோ வாப்பா, இந்த வாயில ஒரு ரகசியம் இருந்துச்சு, இந்த ரகசியத்தை கக்கவும் மேலாது, உண்ட ஆஃபர் எனக்கு அக்செப்ட் பண்ணவும் மேலாது. என்ன ரகசியம் தெரியுமா? உண்ட மருமகன் ஹப்ஸாவுடைய மாப்பிள்ள மௌத்தான உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட மஷூரா செஞ்சாங்க. நான் ஹப்ஸாவை முடிச்சு கொண்டா எப்படி இருக்கும் என்று கேட்டாங்க. நான் மிச்சம் நல்லம் என்று மஷூரா கொடுத்துட்டேன். இது நபியினுடைய ஒரு ரகசியம், இந்த ரகசியத்தை உனக்கு கக்கவும் மேலாது, எனக்கு இதை அக்செப்ட் பண்ணவும் மேலாது. எப்ப சரி சொன்னாங்க, ஃபலம் அகுன் லிஉஃபிய சிர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ரகசியத்தை என்ற வாயால கக்கவும் முடியாது, அதனால தான் நான் மறைச்சு வச்சிருந்தேன். லவ் தரக்கஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒபினியனை தன்னுடைய ஐடியாவை மாற்றி கொண்டிருப்பாங்க என்றிருந்தால் உண்ட மகளை நான் நிக்காஹ் செஞ்சு கொண்டிருப்பேன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு சிறு பெண்ணாங்க, சிறு மஷூரா செய்யப்பட்டா அந்த மஷூரா யார்கிட்டையும் பேச்சு கக்க கூடாது. ஜனாசா குளிப்பாட்டுறவங்க ரொம்ப கவனம், ஜனாசா குளிப்பாட்டுறவங்க ரொம்ப கவனம்.
எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது. சம்டைம் உடம்புல பிரச்சனை கேளும். ஒருத்தர் பச்சை குத்தி இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு, பெரிய தாடி, ஆனா உடம்பெல்லாம் பச்சை. இதை பேசுற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. மனிதன் உடம்புல சில குறைகள் இருக்கலாம், எந்த காரணம் கொண்டு கட்டக்கூடாது. அமானிடம் உடையவங்கத்தான் என்ன செய்யணும் உண்டு. இரண்டாவது வைத்தியர்கள், டாக்டர்மாரு, இவங்களும் அமானிடம் இருக்கணும். எல்லாம் வைத்து ரகசியமா ஒரு ரகசியம் இல்லைனா எல்லாம் அவங்களுக்கு முன்னுக்கு தொடர்ந்து செல்றோம். அவங்களும் அமானிதம் பெறணும். மாஷா அல்லாஹ். அந்த வகையில எந்த ஒரு டாக்டர்ஸும் அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் நாங்கள் இதுவரைக்கும் காணல. மூணாவது உலமாக்கள், ஃபத்வா சொல்லக்கூடியவங்க. ஒருத்தர் வாராறு தந்த மனைவியை கூட்டிக் கொண்டு, எனக்கும் என்ற மனைவிக்கு ஒரு பிரச்சனை ஹஜ்ரத், இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லுங்க. இது எப்படி இந்த அமானிதம் பேணணும். குறிப்பாக இந்த 3 பேருடைய விஷயத்திலையும் இமாம்கள் எழுதிக்கிறாங்க, இந்த 3 பேரும் அமானிதம் பேண வேண்டியங்க. ஏண்டா இவங்க உம்மத்தோட உள்ளவங்க. 4வது ஒருத்தர் தான் இந்த நிக்காஹுடைய விஷயத்துல மஷூரா கேட்கப்படும் இடத்துல ஒரு நாளும் உண்மையை சொல்லுங்க, பொய் பேச வேண்டாம். 2வது என்ன சொல்லணும், அவரை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட உண்மையை நீங்க பேச போயிட்டு அவர்கிட்ட சொல்ல போயிட்டு அவர் ரோட்ல போயிட்டு பஜார்ல போட்டு தக்கி விட்டாருன்னு சொன்னா நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியே போக வேண்டி வரும். அதனால யாரிடத்துல சொல்றீங்களோ அதையும் பார்த்து சொல்லுங்க. இவர் எப்படிப்பட்டவர், அமானிதம் பேணுவாரா என்றதையும் பார்த்துக்கோங்க. கேட்டுவார் ஆக்களுக்கு எல்லாம் வாயம் துறக்கணும் என்ற அவசியம் இல்லை. அவங்க போயிட்டு உங்களோட பேரை விற்பாங்கன்றதா நீங்க நாளைக்கு என்ன செய்வாங்க, உங்களை அந்த ஊரை விட்டு அடிச்சு விட்டுடுவாங்க. இதே கவனமா வச்சு உள்ளத்துல. இது 3 விஷயத்தையும் நான் நேற்று உங்களுக்கு சொல்லிக் கொடுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கு பிறகுள்ள விஷயத்தான் 3வது இன்றைக்குள்ள தலையங்கம் தான் எங்கட வலிமாவுடைய சாப்பாடு. வலிமாவுடைய சாப்பாட்டை பொறுத்த வரையில அன்பான சகோதரர்களே, நான் நேற்று மென்ஷன் பண்ணிட்டேன், எங்கட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு தான் வலிமா. யார்ட பைனான்சியல் கெப்பாசிட்டி? மாமடையா? மாமடையிலே மாப்பிள்ளைட. யார்ட? மாப்பிள்ளைட. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் ஆம்பளையா இருப்பாரு. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் ஆம்பளையா இருப்பாரு. அப்படி கொடுக்க பாருங்க. இன்றைக்கு பணம் சேருங்க, நான் வலிமா கொடுக்க போறேன். இந்த பணத்தை ஹஜ்ஜிக்கு பணம் சேர்க்கிறது போல, ஹஜ்ஜிக்கு பணம் சேர்க்கிறது போல. 2வது வலிமாவுக்கு ஒருத்தர் அழைக்கப்பட்டா அந்த வலிமாவுக்கு போறது எப்படி லுஹருடைய தொழுகை ஃபர்து ஐனோ இதே போல அதுவும் ஃபர்து ஐன். இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க ஃபர்து ஐன். எப்படி முஅஸ்ஸின் ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று கூப்பிட்டா பள்ளிக்கு போறது ஃபர்து ஐனோ, இதே போல ஒருத்தர் இந்த நிக்காஹுக்கு வாங்க அல்ல, இந்த வலீமாவுக்கு வாங்க என்று சொல்லி வலீமாவின் பக்கமாக அழைப்பு தந்தால் அந்த அழைப்பை அக்செப்ட் பண்றது ஃபர்து ஐன். ஆனா சில உலமாக்கள் சொல்றாங்க அது வாஜிப், கட்டாயம் பேச்சாகணும், போகட்டி குத்தவாளி, போகட்டி குத்தவாளி. ஜமாத்துடைய தொழுகை மிஸ் பண்றதுக்கு சில நிபந்தனைகள், சில கட்டங்கள்ல ஜமாத்துடைய தொழுகையை மிஸ் பண்ண இயலும், தனிய தொழுது கொள்ள இயலும். சில இமாம்கள் சொல்றாங்க 5 நேர தொழுகை ஜமாத்தோட தான் தொழணும், அது ஜமாத் இல்லாம தனிய தொலை ஏழான்னு சொல்லி. அப்படிப்பட்டவங்க சொல்றாங்க ஒரு ஆளுடைய வலிமாவுல நீங்க அட்டெண்ட் பண்ணினதின் காரணமாக உங்களுக்கு ஜமாத்துடைய தொழுகையை மிஸ் பண்ண இயலும், அந்த தொழுகையை தனிய தொழுது கொள்ள ஏழாம் என்ற கருத்தையும் சில இமாம்கள் சொல்லிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான சாப்பாடு தான் என்ன, ஹோம் கமிங் சாப்பாடா, மலதோண்டி சாப்பாடு, வலிமா. யாரு போடுற வலிமா? மாப்பிள்ள போடுற வலிமா. அந்த வலிமாவுக்கு மாப்பிள்ளை வாப்பாக்கும் இன்விடேஷன் போகணும். யாரு மாப்பிள்ளை சாப்பாடுக்கு? வாப்பா இன்னைக்கு இந்த வலிமா கட்டாயம் வந்துடுமா. யாருக்கு? வாப்பாக்கும் இன்விடேஷன் எழுதணும். ஏன் இன்விடேஷன் வாங்கும்? ஏன் சாப்பாடு இன்னைக்கு மகன் கொடுக்கிற வாப்பாக்கு சந்தோஷம், பாப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு இந்த மகன் எனக்கு சாப்பாடு தாரா. யாரும் கொடுத்தி பாப்பா? பாப்பாவை தானே உரிச்சு குடிச்சிடும். அப்படியே பாப்பாக்கும் சாப்பாடு கொடுங்க. ஹலாஸ், இன்னைக்கு இந்த மகன் வலிமை நான் போறேன், நான் போகணும், இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் என் மகனுக்கு. ஹலாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7, 8, 9, 10 விஷயங்களை எங்களுக்கு ஃபர்லாக்கிக்கிறாங்க. நாங்க முஸ்லிம் பிரதர்ஹுட் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு, பிரதர்ஹுட் மலரோடம் இருந்தா அதை எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது ஒன்று தான், அவனுக்கு நோய் வாய்ப்பட்டா என்ன செய்யுங்க, பேச்சு சுகம் விசாரிக்க போங்க. ஒருத்தர் நோய் இருக்கிறாரு, பேச்சு என்ன செய்யுங்க, சேமம் விசாரிங்க. காலையிலேயும் போங்க, மாலையிலேயும் போங்க. எப்படி பேச்சு விசாரிக்கணும்? டாக்டர் வந்தாரா,
மருந்து குடிச்சீங்களா? என்ன மருந்து பாவிச்சீங்க? காலையில எத்தனை? சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா? என்ன சாப்பிட சொன்னாரு? எத்தனைக்கு சீனிக்குது? இந்த வாப்பாக்கு இருந்துச்சோங்கட? இந்த கேள்வி எல்லாம் கேட்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. அவரத்துல போனா 2 நிமிஷம் தான். எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம் மட்டும்தான். எங்களோட துஆக்கள் எல்லாம் சேர்த்திக்கோங்க. லா பாஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களோட நோயை குணமாக்குவானா? உங்களோட நோயை அல்லாஹ் குணமாக்குவானா? நீங்க அங்க போற 2 விஷயத்துக்காக வேண்டித்தான். ஒன்று, முதல் விஷயம் அவருக்கு துஆ. யாருக்கு துஆ? யாருக்கு துஆ? நோயாளிக்கு ஒரு துஆ செய்யறதுக்கு, யா அல்லாஹ் இவருடைய நோயை குணமாக்குது. 2வது நீங்க போற காரணம் யாருக்குமே தெரியா. எதுக்கு சொன்னா, உங்களோட தேக ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் அளந்து பாக்குறதுக்கு. நான் எவ்வளவு கம்ஃபர்டபிள் ஆயிக்கிறேன் வாப்பா. அங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தா கம்பெனியோட சிஇஓ கிட்னி வார்டுல போய் பார்த்தா என்ன செய்யறாரு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். பேய்த்து பார்த்தா விலங்கு எப்படி இருப்பாரு சொல்லி, கம்பெனியில பார்த்தா சும்மா எப்படி இருப்பாரு? டிப் டாப். அங்க போயிட்டு பார்த்தா அவருக்கு சிறுநீர் போகுதில்லை, பண்ற பாடு, ஓடுற ஓட்டம், தடமாறுற தடமாட்டம், அடிச்சிற அடி வைத்திர கையால. யார் ஈக்கிறாரு? நேசிக்குதா, பொம்புளிக்குதா, ஆம்புளிக்குதா, ஒன்றும் விளங்குதில்லை. ஒரு டாட் மூத்தரம் வெளியே போறதுக்கு அடிச்சிட அடிக்குதே, பதற பதட்டம். இத பார்த்தா விளங்கும். நாங்க போயிட்டு குந்தினோடனே சும்மா போறதுலயே பொறுமதி சொன்னாங்க. ஐயாதத்தில் மறியல் செய்யுங்க. இது அவனுக்கு ஒரு துஆ கொடுங்க. 2வது உங்களோட தேக ஆரோக்கியத்தை அளந்து பாருங்க. எனக்கு அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறான்னு சொல்லி. 2வது சொன்னாங்க சிபால் ஜனாயிஸ். ஜனாசாக்களை பிந்தி வருங்க. என்ன செய்யுங்க? ஜனாசாக்களை எங்க பிந்தி வரணும்? நாங்க எல்லாமே சரி ஊட்டாங்க மறுபக்கம். ஊட்டானது எல்லாம் மறுபக்கம், எல்லாம் விளங்கிற மிஸ்டா தவறாத்த. ஜனாசாவை பிந்துயர் கருத்து யா வச்சுக்கோங்க. மையத்தூட்டுக்கு போறது சுண்ணத்தில்லை, எங்கேயும் இல்லை. மையத்தூட்டுக்கு யாரு போகணும்னா மையத்துடைய ரிலேட்டிவ்ஸ் தான், சொந்தக்காராக்கள், குடும்பத்துக்காராக்கள். முழு ஊரும் குடிசையில வாழ்றாரு வாப்பா. நீங்க எல்லாரும் முழு ஊரிஞ்சே அங்க போன பிடிக்கும். அவன் மையத்தை பார்க்கவா அவங்கள பார்க்கவா? நான் நேற்று சொன்னேன், மையத்தை அவசரமா அடக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க அவசரமாக கஃன் செஞ்சு குளிப்பாட்டி கஃன் செஞ்சு ஜனாசாவை பள்ளிக்கு கொண்டு சேர்க்கிற பொறுப்பு குடும்பத்துடைய பொறுப்பு. முழு ஊரும் அந்த ஜனாசாவை எந்த இடத்துல ஜனாசா தொழுவிக்கப்படுமோ அங்க எதிர்பார்த்து நிற்பாங்க. அங்க தொழுகையை தொழுது முடிச்சதுக்கு பிறகு அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு முழு ஊரும் போறாங்க கபிரிஸ்தானுக்கு. அதுதான் ஜனாசாவை பின் துயர்றது. வீட்டிலிருந்து பள்ளிக்கு வரதல்ல. எங்கிருந்து வர்றது? வீட்டிலிருந்து பள்ளிக்கு வரதல்ல, பள்ளியிலிருந்து எங்க போறது? கபரிஸ்தான் போயிட்டு ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் வரைக்கும் அந்த கபருக்கு கிட்ட உட்கார்ந்து கொண்டு இந்த ஜனாசாவாக நான் இருந்தா இன்றைக்கு எப்படி இருக்கும், என் புள்ள எப்படி காட்சியளிப்பாரு, என் மனைவி எப்படி இருப்பா, என் உம்மட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், என் தம்பிமார் என்ன செய்வாங்க, இந்த ஜனாசாவை தூக்கி அப்படியே வச்சிரோமே, எந்த விதமான பாகுபாடும் இல்ல. பக்கத்து கபரால் யாரு தெரியுமா வாப்பா? எங்க ஊருடைய பைத்தியக்காரன் கபரு. அவருக்கு பக்கத்துல தான் ஊருடைய சாம அடக்கப்படுறாரு. அங்க பைத்தியம். ஓஹோ, யாரு தெரியுமா பக்கத்துல? பக்கத்துல யாரு? பைத்தியக்காரன் இல்ல. எந்த பாகுபாடும் காட்டப்பட மாட்டாது, எந்த வித்தியாசமும் இல்ல. கருப்பன், வெள்ளையன், பைத்தியக்காரன், சியாமன், ஊர்க்காரன், ஆதி மூலமா எல்லாருக்கும் ஒரே கபரிஸ்தான். சொன்னாங்க போங்கோ, இதுதான் ஜனாசாவை பின்துயர்ற முறை, இதை பழகிக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜனாசாவை பார்க்கணுமா? வளமையா பார்த்த மூஞ்சிதான் வாப்பா, இந்த மூஞ்சி மாறுறது இல்ல. வளமையா பார்த்த மூஞ்சி, இதை பார்க்கறதுக்கு வேற துவா ஒன்றும் இல்ல. என்ன துவாய்க்குதா? கண்ணாடியை பார்த்தா ஒரு துவாய்க்குது, கண்ணாடியை பார்த்தா ஒரு துவாய்க்குது. இத மையத்தை பார்த்து என்ன துவாய்க்கு ஒரு துவாம் இல்ல. சரி, மையத்தை பார்க்கிறீங்க, குடும்பக்காராக்கள் பார்க்கட்டும். மையத்தை முத்தமிடுறாங்க, குடும்பக்காராக்கள் முத்தமிடட்டும், பிரச்சனை இல்லை. சரி, நீங்க பார்க்கிறீங்க, ஹராம் குத்தம் என்று நான் சொல்ல வரல. ஆனா இது தேவையில்லாத விஷயம். இதுக்காக வேண்டியோட தேவையில்லை. சொல்லுவாங்க ஜனாசாவை பொழுது பள்ளியை தொழிற்சாச்சு ஒருத்தர் வந்தீங்க ஜனாசா பார்க்கல. என்ன பார்க்க? நீங்க பார்த்து ரூஹா கொடுக்க போறீங்க, ரூஹா கொடுக்க போறீங்க வந்து பார்த்து அங்க ஒண்ணும் இல்ல, பார்க்கறது துவா செய்யுங்கோ. சரி, அடுத்தது ஒரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய 3வது கடமை ஒன்றிக்குது. அவன் தும்மினா யர்ஹமுக்கல்லாஹ். அவர் தும்மினத்துக்கு பிறகு சும்மா நீங்க யர்ஹமுக்கல்லாஹ் சொல்ல வேண்டாம், அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல தெரிஞ்சுக்கணும். யாருக்கு? தும்மினவனுக்கு. மை காட், மை காட்,
இன்னும் அப்ப இது மைகோடு நிற்கிறே. இது அல்ஹம்துலில்லாஹ்க்கு பகரமாக வந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செஞ்ச முதலாவது அமல் தும்மினத்துக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுதான். மனிதன் உலகத்தில் செஞ்ச முதல் அமல் தும்மினாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஹார்ட் அப்படியே நின்றுச்சு, மறு ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படியே ஒரு மனிதன் தும்மும் பொழுது ஹார்ட் அப்படியே நின்று மறு ஃபங்க்ஷன் ஆகுது. சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கு முக்கியம் என்றா, இதை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. தொழுகையில இருக்கிறீங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருக்கிறாரு. இமாமாக இருந்தாலும் சரி, மஅமூமாக இருந்தாலும் சரி, தொழுது கொண்டிருக்கும் பொழுது தும்மல் போனாலும் ஓதர நிறுத்திவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றதும் சுன்னத்து, மஅமூமுக்கும் சுன்னத்து, பின்னுக்குள்ள இமாமுக்கும் சுன்னத்து, பின்னுக்குள்ள மஅமூம்களுக்கும் சுன்னத்து. இமாம் அல்லது ஒரு மஅமூம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதை கேட்டவங்களுக்கு யர்ஹமுக்கல்லாஹ் இல்ல யர்ஹமுஹுல்லாஹ் என்று துஆ செய்யணும் சுன்னத்து. தொழுகையில ஃபர்து தொழுகையில தான் என்ன விஷயம்? யர்ஹமுக்கல்லாஹ் இல்ல யர்ஹமுஹுல்லாஹ் சுன்னத்துக்கு பிறகு சொல்றது அவ்வளவு முக்கியமான சுன்னத், அவ்வளவு முக்கியமான சுன்னத். கடைபிடிங்க. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃஷாஉஸ் ஸலாம், ஸலாத்தை பரத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், வாய் நிறைய குட் மார்னிங் வருகிறது, வாய் நிறைய குட் ஆஃப்டர்நூன். சும்மா டைம் மாறுற மாதிரி வாயால் அப்படியே மாறுது. பார்ப்பது எப்படி? எனக்கு இந்த சிலாக்களை கண்டா, நன் முஸ்லிமை கண்டா, நான் ஒரு நாள் ராவ் 12 மணிக்கு போலீஸ்காரனை கண்டு செக் பாயிண்ட்ல எங்க கிளாஸ் முடிச்சுட்டு வாரேன், குட் மார்னிங் வாய்க்கு வரதில்லை. அவனுக்கு சாஞ்சல்லவா? ஆனா சிலாக்களுடைய வாய் மாஷால நல்லா பழகி இருக்கு. 12 மணி ஆகக்குள்ள முகனுடைய டைம் மாதிரி குட் ஆஃப்டர்நூன் சும்மா மாறுது. அப்படி எப்படித்தான் மாறுவது இல்லை. வாழ்க்கையில பழகிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தப்லீக் ஜமாத்காராக்கள் தப்லீக் ஜமாத்காராக்களுக்கு, தௌஹீத் காராக்கள் தௌஹீத் காராக்களுக்கு, ஹுப்பு காராக்கள் ஹுப்பு காராக்களுக்கு இந்த சலாத்துக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. இது நீங்க குரூப் அமைச்சிருங்க, குரூப் யூனியன் அமைச்சிருங்க. யூனியன் இஸ்லாத்தில் யூனியன் அமைச்ச எந்த ஷரியத்தில் இடம் இல்லை உங்களுக்கு. முஸ்லிம் என்று தெரிஞ்சால் அவனுக்கு சலாம் சொல்லுங்க. தொப்பி போட்டிருந்தாலும் சரி, தாடி வச்சிருந்தாலும் சரி, அவர் எண்ணத்தன் அவர் உடுத்திருக்கிற உடுப்பு இருக்கிறே இஸ்லாத்துக்கு மாத்தமான உடுப்பு உடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை பார்க்கிற பொறுப்பு உனக்கு இல்ல. வாப்பா, நீ அவனுக்கு சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். இவனுக்கு சலாம் சொல்றதா? உடுப்ப பாரு. நீங்க யாரு முன்கர் நக்கீர் அவரை பாக்குறதுக்கு? அவருடைய உடுப்புக்கு ஜட்மெண்ட் கொடுக்க நீங்க யாரு? நீங்க யாரு? அப்பா உங்களை எல்லாம் படைச்சா உங்களுக்கு சொல்லப்பட்ட டியூட்டியை நீங்க செய்யுங்க. எனக்கு சொல்லப்பட்ட முஸ்லிம கண்டா சலாம் சொல்லு. ஹலாஸ், வேற ஒன்றும் தேவை எனக்கு. அவன் உடுத்தாலும் சரி, திண்டாலும் சரி, வட்டி திட்டு பிரச்சனை இல்ல. அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க. மூணாவது கடைசியாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாபத்து தஅவா. அவன் உன்னை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா, குறிப்பாக வலீமாவுக்கு கூப்பிட்டா, நீ அவனுக்கு பதில் சொல்றது கடமை. நீ நோம்பாளியாக இருந்தாலும் அந்த சுன்னத்தால நோம்பையும் விட்டுட்டு தான் போகணும். வியாழக்கிழமை நோம்பு முடிச்சது சுன்னத்து. ஒத்தனை வியாழக்கிழமை காடை குழந்தாரே வீட்டுக்கு வாங்க வலிமாய்க்குது. நீங்க நோம்பு என்ன செய்யவானாம், என்ன செய்யவானாம், ரிஃப்யூஸ் பண்ணவானாம் சொல்லப்பட்டிருக்குது. நீ நோம்பாளியாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு போ. அந்த பயிற்சி சொல்லு, நான் நோம்பாளி, எனக்கு நீங்க அனுமதி தந்தா என்ன நோம்ப கண்டினியூ பண்றேன், நீங்க அனுமதி தந்தா நான் நோம்பு விட்டுடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஹலாஸ், உங்களோட விஷ், உங்களோட விஷ் என்ன நோம்பு. ஹலாஸ், இதுதான் ஷரியத். ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து தான் இது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. வலிமா அந்த அளவுக்கு முக்கியம். ஆனா என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப காரமான ஸ்டேட்மெண்ட் அல்ல. இது அளந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கு நடக்கிற வலிமாவுல 80% வலிமாவுல பங்கெடுக்கிறது ஹராம். எத்தனை வீதம்? 80% வலிமாவுல பங்கெடுக்கிறது கேள்விக்கு உரி. கூடுமா கூடாதா? இஸ்லாம் சில நிபந்தனை போட்டிக்குது. ஒன்று போட்டிக்குது. முதலாவது நிபந்தனை, எந்த வலிமாவுல ஆண் பெண் கலப்புடம் இருக்குமோ அந்த நிக்கா அந்த வலிமாவுல பங்கெடுக்க கூடாது. பெண்கள் வலிமாவுக்கு வரலாம், குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வரணும், சுன்னத். பெண்கள் நிக்காஹ்ல பங்கெடுக்கணும். பெண்கள் என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்துல நிக்காஹ பார்த்தா அது ஒரு ஜொலி வாப்பா. இஸ்லாமிய முறப்பிரகாரம் நிக்காஹ் செய்வதாக இருந்தா இஸ்லாத்துல வந்து தெரியுமா, ஷரியத்துல சொல்லப்பட்டிருக்குது. அன்றைக்கு ராவைக்கு
பொன் அன்றைக்கு ராவக்கு அவட கூட்டாளிமாரெல்லாம் சேர்ந்து அவ பற்றி ஒரு பைத் ஒன்று கட்டி என்ன செய்யட்டும், அவக்கு முன்னால படிக்கட்டும், என்ன செய்யட்டும், சில கூட்டம் கபான் கொத்தட்டும். இதுக்கு நீங்க ஒரு குரூப் கொண்ட வானம் உங்களோட வீட்டுக்கு உருவாக்குங்கோ. உங்களோட வீட்டுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. சில பெண்கள் நல்ல குரல் வளம் உள்ள பெண்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்களோட குடும்பத்தில் இருக்கிறாங்க. அந்த புள்ளையோட சில விஷயங்களை வச்சு அந்த புள்ளைக்கு ஒரு பாட்டை கட்டுறீங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கட்டும், தமிழ்ல வரட்டும், சிங்களத்துல வரட்டும், அரபுல வரட்டும், பிரச்சனை இல்லை. இதே இந்த கல்யாணத்தில் எனக்கு பாடப்பட்ட பாட்டு. இது முந்தைய காலத்துல பழக்கம், இந்த பழக்கம் இருந்துச்சு. என்ன செய்யறாங்க, கூட்டு இதை போய் என்ன செய்யவான டெலிகாஸ்ட் பண்ணவான தயவு செஞ்சு அங்க உள்ள கிடைக்கிறது. இப்ப பேச என்ன செய்யறாங்க, வெளியே இருந்து பாக்குறாங்க. நாங்க எட்டி பாக்குறோம், நாங்க நேரே பாக்குறோம். மாஷா அல்லாஹ். இது கூடாது, இது கூடாது. இது சுன்னத். அன்னைக்கு ராவல கல்யாணோடு மாறிக்கோணும். அங்கே வருகிறது. அடுத்த என்ன, ஆண் பெண் கலப்புடன் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், பெண்கள் செப்பரேட், ஆண்கள் செப்பரேட். மாஷா அல்லாஹ். இந்த அப்படிப்பட்ட கல்யாணம் நடக்குது வாப்பா, அல்ஹம்துலில்லாஹ். மூணாவது, இரண்டாவது மியூசிக், இசை கூடாது. என்ன சொல்றாங்க இப்ப, இல்ல இது இசை இல்ல, இது யூசுப் இஸ்லாமுடைய கசீதாவா. என்ன பண்ணீங்க, என்ன யூசுப் இஸ்லாம் படிச்சா சுன்னத்தாயிடுமோ? மியூசிக் கூடாது, ஹலாஸ். அது சைலண்ட் மியூசிக். வேற என்ன, என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்க, என்ன வச்சாலும் பிரச்சனை இல்ல. இசை கூடாது, ஹலாஸ். ஆனால் அந்த இசையில அந்த இது மட்டும் இருக்கும் நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க, ஹலால், பிரச்சனை இல்லை. ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் மாதிரி தான் நிக்கணும். வித்தியாசம் விளங்கலையே இதுல. இதுல அந்த இந்த சத்தம் இல்லையே, அந்த இந்த சத்தம் வரலையே, பின்ன நீக்க மாட்டா. இது இதுதான். அப்படி அல்ல, நீங்க ப்ரூவ் பண்ணணும். என்ன, நீங்க நடத்தக்கூடிய சுன்னத்தான இபாதத் உண்டு. சரி, அடுத்த விஷயம் என்ன, 3 நாள் வலிமா கொடுக்கிறாரு. உங்களை வச்சிக்காரு 3ஆவது நாள் லிஸ்ட்ல. எந்த லிஸ்ட்ல? 3ஆம் நாள் லிஸ்ட். முதலாம் நாள் விஐபி, 2ஆம் நாள் விவிஐபி, 3ஆம் நாள் யாரு, நோமலாக்கள். அந்த நீங்க நோமலாக வாழும். இஸ்லாத்துல நீங்க நோமல் இல்ல. உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. முதலாம் நாள் கூப்பிட்டா போங்க, 2ஆம் நாள் 3ஆம் நாள் எல்லாம் வெரி சாரி சார், ஐ ஹாவ் சோ, நான் ரொம்ப பிஸி, எனக்கு ஒரு சொந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ரெஸ்பெக்ட் நான் மைண்ட் பண்ண போறேன். உங்களுக்கு நான் அந்த அளவுக்கு பணியாது. எனக்கு ஒரு இடம் இருக்குது. நீங்க என்ன 2ஆம் நம்பரா? இல்ல, நான் 1ஆம் நம்பர் தான். எனக்கு நான் 1ஆம் நம்பர். காகத்துக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. காகத்துடைய குஞ்சு கருப்பு தான் வாப்பா. நாங்க முழு பேருங்க கருப்புண்டாலும் உண்மை காகம் என்ன செய்யும்? அது பொன். அதுக்கு அது மாதிரி எனக்கு நான் பொன், எனக்கு நான் தங்கம். நீங்க 2ஆவதாக வானம். இதே கவனத்தில் வச்சுக்கோங்க. 3ஆவது சொல்லப்பட்டது, எந்த சாப்பாட்டுல பணக்கார வர்க்கம் மட்டும் அழைக்கப்படுமோ அந்த சாப்பாடு ஷர்ருல் வலாயிம், வலிமாக்கள் ஆக மோசமான வலிமான்னு சொல்லி. பணக்காராக்கள் மட்டும். யாருக்கு ஸ்பூனாலே மற்ற என்ன சாப்பிடணுமோ அவங்கள மட்டும் கூப்பிடுங்கோ. இங்க பிங்கர் பால் சப்ளை பண்ணேடா, அவன் போட்டு பிணையக்குள்ள அதை பார்த்து மற்றவன் என்ன செய்வான், அப்படியே அந்த கல்யாணம் எங்களுக்கேடா, எங்கட கல்யாணம் இப்படித்தான் நீக்கணும். இது நடக்குது. இது இந்தக்குள்ள ஸ்டைல். இது மத்தாக்களுக்கு எல்லாம் ஊருக்கு வீட்டுல சாப்பாடு கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ். சஹன் சாப்பாடு. என்ன சாப்பாடு? சஹன் சாப்பாடு, பிணையிற சாப்பாடு. மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு கருத்து சொல்றேன். யாராவது ஒருத்தர் கேட்டா, ஹஜ்ரத் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணத்துக்கு போகலுமா ஏழுதான்னு கேட்டா நான் சொல்லுவேன், நிச்சயமாக. சகோதரர்களே, ஏன் வாப்பா ஒரு இபாதத்தை உங்களோட மகளை கொண்டு கொடுக்கிறீங்க, இது போகுது, இது சக்சஸ் ஆகுமோ இல்லையோ தெரியா. போனது நல்ல பிராண்ட் நியூவா போகுது, வெளியே விட்டுட்டு போகுது, எப்படிப்பட்ட ஹால், திரும்பி வருமோ அப்படியே கண்டினியூ பண்ணுமோ தெரியா. அல்லாஹ் உன்ன கையில தான் நீக்குது என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டேத்து வாப்பா நிக்காக எதுவும் வச்சாரு தெரியுமா, மேலுக்கு டான்ஸ் பால் ரூம் இருக்குது, இங்கல பக்கத்துல பார்த்தா நல்ல லிக்கர் ஷாப் கொண்டு இருக்குது, அங்க பார்த்தா சைலன்ஸ் மியூசிக் பேச்சு கொண்டு இருக்குது. இதுக்கிடையில்தான் அல் ஃபாத்திஹா சொல்லி
யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில யூசுஃபுக்கும் சுலைஹாவுக்கும் மாதிரியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஹதீஜாவுக்கும் மாதிரி ஒத்துமையை போட்டுடுவான்னு துவா கேட்கிறேன். இந்த துவா எங்க வாப்ப மேல போகுது போல் ரூம் கடந்து இந்த துவா யாரு கேட்டாலும் போல் ரூமுக்கு எங்க போகுது? அங்க போல் ரூமுக்கு மடக்கு மாறே வாரலையே முதலாவது. இங்களை பார்த்து அங்கல வரும், அங்கல நிக்கர் ஷாப், இங்களை பார்த்தா ரிசப்ஷன்ல யாரு அரவாகத்தை திறந்து கொண்டு நிக்குதுகள் எல்லாம். இதுக்கிடையில போயிட்டு எங்களை வெப்ப மாறு துவா ஓதுற. சுப்ஹானல்லாஹ். கூடாது. எனக்கிட்ட கேட்ட நான் பட்டர் பூச மாட்டேன், இது கூடாது, ஸ்டேட்டவே கூடாது. எங்களுக்கு வேற இடம் இல்ல, மாஷா அல்லாஹ், இடம் இல்லையா? வீட்டுல செய்யுங்க, வீட்டுல செய்யறட்டி அதுதான் அளவு உங்களுக்கு, அதுக்குள்ள முடிச்சுக்கோங்க. இல்ல எங்கட குடும்பம் ரொம்ப பெருசி இல்ல, முழு குடும்பத்துக்கு செல்லோன் முன்னு யாரும் உங்களுக்கு செல்லலையே. முழு குடும்பத்துல உங்களோட நாடாட மகள் வர இல்லாட்டி நிக்காக கூட இல்லையே உங்களுக்கு. உங்களோட கட்டாசத்துக்கு செய்யும். அதுக்கு மேல வீட்டுல வேலை கஷ்டம் பெருசா இருக்குது, ஒரு ஹோலுக்கு போங்க, பிரச்சனை இல்லை மாஷா அல்லாஹ். ஆனா அதுவும் எப்படி இருக்கணும் சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ், எங்க இந்த ஹோல்ல வந்து ஆம்பளை பொம்பளை கலப்பன் இல்ல, கலவன் இல்லைன்ற. எப்படி தெரியுமா கலவன் இல்ல? ஒருத்தன் நஞ்சு குடிச்சானோ, நஞ்சு குடிச்சா சஹல்லியம், நஞ்சு குடிச்சு சஹல்ல என்னன்னு கேட்டா ரிசல்ட் ரிப்போர்ட் செஞ்சு பார்த்தேன்னு சொன்னா நஞ்சிலே கலந்து, நஞ்சிலே கலந்து. அதே மாதிரி தான் நிக்காஹ் சொல்ற கலப்பு இல்லைன்ற செப்பரேட். மாஷா அல்லாஹ் ரிசப்ஷன் எல்லாம் ஒன்றுதான் வாப்பா. எங்க உண்டு? ஒரு வாசல்ல வந்து அவங்க மேல போறாங்க, கீழே இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அகினுல்லாக்கள் மாஷா அல்லாஹ், நல்ல ஆம்பளைகள் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிரிய கிருபை எல்லாத்தோட நிக்கிறாங்க. வாராக்கள் எல்லாரும் தெரியுவாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யாமச்சு கொள்ளுங்கோ. பெண்ணுக்கு வருகிறே நிக்காஹுக்கு போகக்கூடிய பெண்களுடைய உறுப்பை பிடிக்கணும். இந்த நிபந்தனைகள் வலிமாவுல பூர்த்தியாக வந்திருந்தா தான் அந்த வலிமாவுக்கு புகையிலும். மூணாவது கடைசி நிபந்தனை தான், எந்த நிக்காஹுல வீண் விரயம் இருக்குமோ அந்த நிக்காஹுல பங்கெடுக்க கூடாது. எந்த நிக்காஹுல வீண் விரயம். சில சஹாபாக்கள் கூட அங்க புகார் அங்க வாசிக்கிறாங்க. அது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வலிமாவுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா போனாங்க. யாருக்கு? சாப்பாட்டுக்கு. சாப்பாட்டுக்கு போனா போயிட்டு பாக்குறாங்க, வீட்டுல சுகரு விளங்குது இல்ல. யார் ஓடிது? அப்துல்லாஹ் இப்னு உமருடைய ரலியல்லாஹு தஆலா வீட்டுல சுகரு விளங்குது இல்ல. கேட்டாங்க, என்னப்பா உங்களோட வீட்டுக்கு இப்படி மாட்டமா? சுகர் எல்லாம் போட்டு மறைச்சிருங்க. கேட் இன்றைக்கு போடுற கேட் நல்ல வாப்பா, அன்றைக்கு போட்ட கேட். அப்ப கேட்டாங்க, சொன்னாங்க, உடனே சொன்னாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க, இதெல்லாம் எங்களுடைய பெண்களுடைய வேலைண்டாங்க. அப்ப கேட்டாங்க, உங்களோட பெண், உங்களோட மனைவி, உங்களோட குடும்பம், உங்களோட கொண்டோல் இல்லையான்னு கேட்டாங்க. தள்ள கை வச்சுட்டாங்க. சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். இமாம் புகாரி சொல்றாங்க, நீங்க ஒரு வலிமாவுக்கு போறீங்க, மார்க்கத்துக்கு முரணான அல்லது ஷரியத்துக்கு முரணான ஒரு செயலை காண்றீங்க, நீங்க போயிட்டு என்ன செய்ய? சேர்ந்து போகத்தானே வேணும். இந்த பட்டர் பூசவானம், நான் மாசலாம் போயிட்டு வரோம் வாப்பா, உங்களோட வலிமாவில் நான் பங்கெடுக்க விரும்பல, திரும்பி வாங்கோ. உங்களை திரும்பி வாரது அவனுக்கு தௌபாவாக அமையும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நாங்க பட்டர் பூசி 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 பான் வந்து ஒரிஞ்சி அதுக்கு மேல பூசி பட்டர் மூடிஞ்சு ஆயிட்டு. பட்டர் பூசவானம் இது ஸ்டேட் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, போயிட்டு திரும்பி வந்தாங்க. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, அப்துல்லாஹ் மஸ்ஊத் சொல்றாங்க, இன்னொரு கூட்டம் அழைச்சாங்க சாப்பாட்டுக்கு. நான் அந்த வீட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா இஸ்ராஃப் வேண்டிய மட்டும் நடக்குது. நான் திரும்பி வந்துட்டேன். நான் சொன்னேன், இந்த வலிமாவில் நான் பங்கெடுக்க மாட்டேன். ஏங்க துஆ இந்த வலிமாவுக்கு தேவையில்லை. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வீட்டுக்கு மர்மகனா போறாங்க. நிக்காஹ் முடிச்சிட்டாங்க. நிக்காஹ் பார்த்தோம், நல்லா கட்டணும் இந்த சம்பவத்தை. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ் முடிச்சாங்க. இப்ப என்ன செய்றாங்க தெரியுமா? மாப்பிள்ளை கூட்டாளி மாரெல்லாம் சேர்ந்து கூட்டி போறாங்க. யாரை கூட்டி போறாங்க? யாரு? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அஜமி சஹாபி கூட்டிட்டு போறாங்க. சஹாபாக்கு கூட்டாளி மார் எல்லாரும் சேர்ந்து போறாங்க. இப்ப வீட்டுக்கிட்ட போயிட்டோன்னே சொன்னாங்க, திரும்பி கூட்டாளி மாற பார்த்து மஅஸ்ஸலாம் போயிட்டு வாங்கோ, இதுக்கு அங்கே உங்களுக்கு அனுமதி இல்லை. முதலாவது வானத்துக்கு மூணாவது வானத்துக்கு போயிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னாங்க, இது கங்கள் எனக்கு வரையலா, நீங்க போங்கன்னு சொன்னது போல சல்மான் ஃபாரிஸி சொன்னாங்க கூட்டாளி மாற பார்த்து, இவ்வளவு தால உங்களோட பார்டர், இது கங்கள் உங்களுக்கு வரையலா. இன்னைக்கு எப்படி வாப்பா? எனக்கு எப்படி
கூட்டாளிமாரெல்லாம் பேச்சு உங்களோட சிஸ்டர் இந்த வல்ல உட்கார்ந்து உங்களோட மனைவியை உட்கார வச்சு இதேண்ட இவரு அறிமுகம் எல்லாம் படுத்தி சுபஹானல்லாஹ் ஜஹாலத்தும் மடத்தனம் எந்த அளவுக்கு தெரியுமா பேச்சுக்குது. அது போனதுக்கு இல்லா போயிட்டுது. மாமி வீட்டுள்ளுக்கும் கூட்டாளிமார் எடுக்க வேணும். ஹலாஸ் மாமி வீட்டுக்கு மட்டுமல்ல உங்க வீட்டு எடுக்க வேணும். கூட்டாளிக்கு எல்லை வெளியேத்தான். இந்த பழக்கம் மாஷா அல்லாஹ் இந்தியா பாகிஸ்தான் நல்லா இருக்குது. பெரிய கூட்டாளி சாப்பாடு கூப்பிடுவாங்க, சாப்பாடுக்கு வாங்க. எங்க தெரியுமா சாப்பாடு? ஹோட்டல்ல சாப்பாடு, வீட்டுல சாப்பாடு இல்ல. வீட்டுல சாப்பாடு இல்ல, பள்ளியில சாப்பாடு இல்ல, வீட்டுல சாப்பாடு இல்ல. எங்க சாப்பாடு? ஹோட்டலுக்கு வாங்க போ. உடனே சாப்பாடு ஹோட்டல்ல தான். இது பார்த்தா சாப்பாடு வீட்டுக்கு கூட்டி வந்தா அல்ஹம்துலில்லாஹ் எங்க வீட்டுல பெண்களுக்கு மேடம் திறங்கி பின்னால பாக்குறதுக்கு நல்லா கண் பழகி இருக்கு. எனக்கு எப்படி பார்க்கணும் எல்லாம் தெரியும். எங்களுக்கு பெண்களை தெரியா, பெண்களுக்கு எங்களை தெரியும். மாஷா அல்லாஹ். ஏன் பர்தா போட்டா பாக்க நல்லா பிரச்சனை இல்லையே. லைசன்ஸ் கொடுத்தவரை பாக்குறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமி வீட்டுக்கோ உங்களோட வீட்டுக்கோ கூட்டாளி மாறு இல்ல, அது ஹலாம். அந்த ஏரியா அந்த பவுண்டரிய கண்களை வந்தா நான் நீ இல்ல, நான் நீ எனக்கு இல்ல, நான் உனக்கு இல்ல. ஹலாஸ் என்ன விட்டுடுவாப்பா, என்ன விட்டுடு. ஹலாஸ். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. உங்களோட மனைவிக்கு உங்களோட கூட்டாளியை காட்டவும் வேணும், உங்களோட கூட்டாளிக்கு உங்களோட மனைவியை காட்டவும் வேணும். நீங்க நாளே கையை கடிப்பீங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் கையை கடிச்சு கொண்டிருக்கிறாங்க. காட்டி கொடுத்தாங்க, கொத்தி கொண்டு வைத்தாங்க. காட்டி கொடுத்தாங்க, கொத்தி கொண்டு வைத்தாங்க. அப்படியே என்ன பத்திரம் சொல்லுவோம். நான் கதைகள் சொல்ல பிடிச்சா இந்த கிளாஸ் நடத்தலாம் பேசுறோம். கடைசி கேட்டா சொல்றாங்க என்ன, இந்த விஷயம் ரொம்ப கேர்ஃபுல். குர்ஆன் ரெண்டு விஷயத்தை வலியுறுத்துது. குர்ஆன் சொல்லுது ஷைத்தானை பத்தி சொல்லக்குள்ள இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفا. ஷைத்தான்ட சூழ்ச்சி ரொம்ப லேசானது. ஷைத்தான்ட சூழ்ச்சி ரொம்ப லேசி, யாருக்கும் தப்பேனும். மிச்சம் பெருசு இல்ல. கொஞ்சம் ஈமான் இருந்தா ஒரு பயான கேட்டா தௌபா செஞ்சிடுவாங்க. ஹலாஸ் விஷயம் முடிஞ்சு மறந்துடுவோம். இது பாவம், ஹராம், ஷைத்தான்ட சூழ்ச்சி. ஆனா குர்ஆன் சொல்லுது, படைச்சவன் சொல்றான், பெண்களுடைய சூழ்ச்சியில யாராவது மாட்டிக்கொண்டா அதுக்கு எந்த பயானும் எந்த இதுவும் கேட்காது. இன்ன கைத குன்ன கான அவீமா. ஏ பெண்களே, உங்களோட சூழ்ச்சி ரொம்ப காரமானது, ரொம்ப காரமானது. சூழ்ச்சி செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு இருந்தா உங்களோட புத்தி அப்படியே மங்கி போயிட்டு மங்கி போயிட்டு. ஒரு நாளும் அந்த பெண் டிரெக்டா பேச மாட்டாள், இன்டிரெக்டா தான் பேசுவா. அவக்கு நேரா பேச தெரியும். அவக்கு ஒரு நாளுமே ஹதீஸ்ல வந்திருக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டம் சக்கராத் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க சொல்லிட்டாங்க. தொழுவி கால் வரல. வீட்டுக்குள்ள போனாங்க. யா ரசூலுல்லாஹ் அஸானுடைய நேரம் ஆகிட்டது, அஸானுக்கு தொழுவிக்கணுமே. சொன்னாங்க முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். அபூபக்கருக்கு தொழுவிக்கும்படியாக. யாருக்கு? அபூபக்கருக்கு சொல்லுங்க தொழுவிக்கும்படியாக சொல்றாங்க. இத சொல்லக்குள்ள ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை இருக்குது ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மடியில. ஆயிஷா சொன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நபிய பார்த்து, யா ரசூலுல்லாஹ் அபூபக்கருக்கு சொல்லுவானாம். ஏன் தெரியுமா, அவர் ரொம்ப சொட்டான மனிதர். உங்களோட முசல்லால நிப்பாருண்டா அழுதுடுவாரு, அது மக்களுக்கு பெரிய டிஸ்டர்பாக இருக்கும். நீங்க உமருக்கு சொல்லுங்கன்னு யார் ஐடியா கொடுக்கறாங்க? யாரு? உண்மைமத்தானே. சோ சாஃப்ட். ஒரு ஆயத்தோதே அழுதுவாங்க. அவங்களோட கையில பாரம் கொடுத்தா பின்னுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அழுதுவாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மைத்தாங்க. மறுவ சொன்னாங்க முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். நீங்க சொல்லுங்க அபூபக்கருக்கு தொழுவிக்கும்படியாக. மறுவ திருப்புற அதே விஷயத்தை, யா ரசூலுல்லாஹ் இந்த வாப்ப ரொம்ப சொத்தானவரே, இவருக்கு இப்படி சொல்லுவாராம். சுப்ஹானல்லாஹ். மறுவ சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க அபூபக்கர் தொழுவிக்கும்படியாக. மறுவ திருப்பி சொன்னா, கோபம் வந்துட்டது, தலைக்கு மடியில முகத்தை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷாவே, நீங்க எல்லாம் பெண்கள் இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் யாரு தெரியுமா? நீங்க எல்லாம் ஹஜ்ரத் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இன்ன குன்ன மின் ஸவாஹிப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஜுலைஹான்ற பெண் ஒரு விருந்து கொடுத்தாலே அந்த கதை தான் நீ கதைச்சதாயினாங்க. என்ன கருத்து வாப்பா? இவ சொல்ற கருத்துக்கிறே, இதனுடைய டிரெக்டான கருத்தை தான் நீங்க பாக்குறீங்க. என்ன கருத்து? வாப்பா வந்தா தொழுவிச்சா வாப்பா உண்மையிலே சொத்தானவர், இப்படியானவர், இப்படியானவர் சொல்லி. ஆனா ஆயிஷா அந்த கருத்துல சொல்லல. ஆயிஷா மத்த கருத்துல சொன்னா. என்ன கருத்து தெரியுமா? என் வாப்பா இன்றைக்கு தொழுவிக்க போனா, நாளைக்கு என் கணவன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனா, நபீர் இடத்துக்கு யார் வந்து சேருவாங்க?
வாப்பா இவர் பண்ற பாடல களியா தெரியும், இந்த பாட்டை தூக்கி நான் ஏன் வாப்பா கொடுக்கணும், இதை யார் உமர் தூக்கி வைத்திருமே, யார்ட கருத்து இது, அபிப்பிராயம் இது? ஆயிஷாவுடைய சிந்தனை. இன்றைக்கு தொழுவிச்சா என் வாப்பா, நாளைக்கு என் வாப்பதான் ஹலீபாவாக மாறுவாரு. ஹலீபாவாக மாறினா இன்றைக்கு என் மாப்பிள்ள ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்ன கஷ்டப்படுறாங்களோ அத்தனை கஷ்டத்தை என் வாப்ப வழியா படணும். அதை விட்டும் வாப்பாக்கு தேவையில்லை, வாப்பா நிம்மதியா கூடா இருக்கட்டும், இந்த பொறுப்பை யாரும் கொடுத்துருவோம், உமரு கொடுத்துருவோம் என்ற நோக்கத்தில் சொன்னாங்க. உமரை முற்படுத்துங்கன்னு சொல்லி இதை குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்றாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இருக்கிறாங்க அரசண்ட மாளிகையில. அந்த பெண் என்ன தெரியுமா செஞ்சா, கதவெல்லாம் மூடிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை பக்கமாக கூப்பிட்டான். இது நடக்குது எங்க? ஹை செக்யூரிட்டி ஜோன்ல நடக்குது. எங்க? பெரிய இடத்துல, வெளியே செய்தி புகாது, கதவெல்லாம் மூடப்பட்டது, விஷயம் நடக்குது. எப்படியோ செய்தி வெளியே வந்துட்டு பஜாருக்கு. ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பேசிக்கொள்றா, என்னப்பா இவ இப்படி செஞ்சிட்டா, இப்படியாமே கதை, வீட்டுல உள்ள சர்வன் போயோட இப்படி நடந்து கொண்டாவாமே என்ற செய்தி முழு ஊர்ல ஸ்பிரிட் ஆடிச்சது. இப்ப இவ பார்த்தா செய்யற வேலை, எனக்கு நீங்க பழிச்சிட்டீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பொம்பளை என்ன செஞ்சா இப்ப சுப்ஹானல்லாஹ், பெண்களுடைய சூழ்ச்சி இப்படித்தான் செய்வாங்கன்றது குர்ஆன் புரூபிக்குது, குர்ஆன் நிரூபிக்குது. குர்ஆன் சொல்லுது, அந்த பெண் சொன்னா வந்துட்டு ஊருள்ள மக்களை கூப்பிட்டு, வகாலத் இம்ராஅத்துல் அஸீஸ், அந்த பெண் ஊருடைய அரசனுடைய மனைவி சொல்றா, இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு சாப்பாடு எல்லாரும் வாங்கோன்னு சொல்லி. யாருக்கு? பெண்களுக்கு. பொம்பளை எல்லாம் ரெடியாகி வாராங்க. சொன்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே உள்ளுக்குள்ள சொன்னா ரெடியாகி வாங்கோண்டா, புல் மேக்கப் பண்ணி ரெடியாக எல்லாரும் வாராங்க, அரசன் வீட்டுக்கு வாராங்க. இன்னைக்கு ராணியில சாப்பாடு. அங்க வந்து பார்த்தா அங்க என்ன குர்ஆன் சொல்லுது, பல வர்க்கமும் நல்ல கூறுற கத்தியும், நல்ல பழம் ஃப்ரூட்ஸ், மத்த என்ன கத்தி. இப்ப எல்லாரும் இருக்கிறாங்க. பெரிய ஏற்பாடு. குர்ஆன் சொல்லுது, கையில பழம் இருக்குது, கையில கத்தியும் இருக்குது. ஆனா யாரும் வெட்டல்ல. ஏன்னு சொன்னா இன்னும் ராணி வெட்டல்ல. அவ திண்டாத்தானே தின்னேறிப்ப. அவ பேசி பேசி இருக்கிறா. எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருடைய கையில கத்தி இருக்குது, எல்லாருடைய கையில பழம் இருக்குது. மாஷா அல்லாஹ். அப்படி எல்லாம் வந்து எல்லாரும் கையில கத்தி, கையில பழம் இருக்கக்குள்ள இன்னும் யாரும் வெட்டல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பொம்புல கூப்பிட்டா, யூசுப் இங்க வாங்கோன்னு சொல்லி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதவை திறந்து கொண்டு அப்படியே வெளியே வாராங்க. இவ பழத்தை வெற்றா. அந்த பெண்கள் அங்க பார்த்து கொண்டு பழத்தை வெட்டல, கையை வெட்டி கொண்டாங்க. அப்படியே அவர் வாரத்தோட இவ பழத்தை வெற்றா. யாரு? ராணி பழத்தை வெற்றா. பெண்கள் அங்க பார்த்து கொண்டு கையை வெட்டி கொண்டாங்க. அப்படியே பழத்தை வெட்டல. இப்ப சொன்னாங்க, அந்த பெண் சொன்னால், இந்த பெண்களை பார்த்து, நீங்க என்ன பழிச்சீங்க தானே, ஒருக்க கண்டே கையை வெட்டி கொண்டீங்க, நான் இதோடதான் வாழ்றேன் வாப்பாண்டா. நீங்க ஒருக்க கண்டே கையை வெட்டி கொண்டீங்க, நான் இதோடதான் வாழ்றேன்டா சொன்னா. விருந்து கொடுக்கல. அவட விருந்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? தான் சுத்தவாளி என்பதை நிரூபிக்க விருந்து கொடுத்தா. இதே போல ஒரு நாளும் அவன் டிரெக்டான மீனிங் ஒன்றை செய்யவே மாட்டா. அவன் ஒன்றை செய்யக்குள்ள இன்னொரு கருத்து அதுக்குள்ள இருக்கு நிச்சயமாக. இதுதான் பெண்கள். அதனால தயவு செஞ்சு நீங்க நிக்காக செய்ய போறீங்க, உங்களோட புதுப்பொன் மாஷா அல்லாஹ் உங்களோட கூட்டாளி மாதிரிலாம் விருப்பப்படுவாங்க பாக்குறதுக்கு. நீங்க கூட்டு குடிப்பீங்கன்னு இருந்தா நாளைக்கு என்ன செய்யும் தெரியுமா? கூட்டில் அடைச்சி வச்ச கிளி எங்கேயோ பாஞ்சி வைத்திரும் இன்ஷா அல்லாஹ். இது நடந்திருக்குது. இது நடந்திருக்குது. ரொம்ப கவனம். இது ஆக முக்கியமான தலையங்கம். அதனால தான் இது நான் வலியுறுத்துறேன். என்னன்னு சொன்னா, சல்மான் பார்சி சொன்னாங்க, வீட்டுக்கிட்ட வந்தாங்க, சொன்னாங்க இது கங்கள் உங்களுக்கு அனுமதி இல்ல போங்கோன்னு சொல்லி. இப்ப வீட்டை பார்த்தாங்க. வீட்டை பார்த்துட்டு கேட்டாங்க, மஹ்மூமுன் பைத்துக்கும், என்ன உங்களோட வீட்டுக்கு காய்ச்சலா? காய்ச்சல் காரணம் போத்துறது போல வீட்டை போத்திக்குது கேட்டனால. நாங்க என்ன செய்யறோம்? நாங்க உள்ளுக்கு கேட்ட போட்டு வெளியால போடுறோம் லைட். ஷொஹரு விளங்குது இல்ல. மாஷா அல்லாஹ் சோடிச்சு இருந்தாங்க, செல்லி வேலை இல்ல, வீட்டுல ஷொஹரு விளங்குது இல்லன்னு ஒருத்தர் சொல்றாரு. பேச்சு கேட்ட சொல்றாங்க, ஹஸரத் ஒன்றும் இல்லை, இது வந்து மிச்சம் லைட் எலக்ட்ரிசிட்டி போர்ல இது சரியான சின்ன விலை, அதுதான் போட்டேன்னு சொல்லி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்லாத்துல 1 லட்சம் ரூபாய் வீண் விரயமாக செலவழிக்கிறதும் 1 ரூபாய் வீண் விரயமாக செலவழிக்கிறதும் ரெண்டும் உண்டுதான். சின்ன செலவு தானும் இல்ல, பெரிய செலவுண்டும் இல்ல. வீண் விரயமன்றத்தில் 1 லட்சமும் ஒன்றுதான், 1 ரூபாய் ஒன்று தான்.
50% ஒன்றுதான். ஒருத்தர் 50% வீண் விரயமாக செலவழிக்கிறாரே, ஒருத்தர் 50 கோடி வீணாக செலவழிக்கிறாரே, இது ரெண்டும் பாவத்தில் சமம். அதனால சொன்னாங்க சல்மான் பாரிசி, மூமெண்ட் வைத்துக்கும் என்னோட வீட்டுக்கு காய்ச்சல் பிடிச்சிக்குதோ மறுவ கேட்டாங்க, அல்லது காபத்துல்லா இங்க வந்துட்டதோடு கேட்டாங்க. ஏன் காபத்துல்லா போத்திக்குது சொன்னாங்க, இந்த கேட்ன கலட்டாத வரையில உங்களோட வீட்டுக்கு நான் மருமகனாக வரமாட்டேன். கேட்ன கலட்ட வச்சுதான் வீட்டுக்குள்ள மருமகனா வந்தாங்க. அதனால ஸ்ட்ராங் ஆயிருக்கும். உடனே போறீங்க, பாவம் நடக்குது, வெரி சாரி, என்ன விட்டுடுங்க, நான் போறேன், ஹலாஸ், எந்த குத்தமும் இல்லை. இதுல அவங்களோட மனநோகத்தை பிரச்சனை இல்ல, இந்த மார்க்கம் உடையக்கூடாது, இந்த சரியத்தை நோகக்கூடாது, நான் அதுல ஸ்ட்ராங்கா இருப்பேன். அதனால என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கோங்க, இதாக முக்கியமான சப்ஜெக்ட். அடுத்த விஷயம், ஒரு பெண்ணை ஒரு பொண்ணை உடுப்பாற்றுறது. இன்னைக்கு இதிலே நியாயமான தவறுகள் நடந்து கொண்டே இருக்குது. அது என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணை உடுப்பாற்றுறது, மேக்கப் பண்றது. ஒரு பெண் எப்பயுமே அழகாக இருக்கணும், அவள் தன்னுடைய மாப்பிளைக்கு முன்னால் அழகாக காட்டணும். இது நாளைக்குள்ள தலையங்கம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்டா, பொன் உடுப்பாற்ற ஒரு சுண்ணத்தைகள்ட்ட ஒரு பழக்கம் இருந்து கொண்டிருக்குது. இந்த பழக்கத்தில் நியாயமான வீண் விரயம் இன்னும் ஒன்று இருக்குது, மார்க்கத்தில் ஹராமான அம்சங்கள். ஒருத்தர் ஃபத்வா கேட்கிறாரே, ஒரு வாப்பா, இந்த வாப்பாவை நான் எப்படி ஒரு முஸ்லீம் என்று சொல்றது, இந்த வாப்பாக்கு ஒரு இஸ்லாம் இருக்குன்னு சொல்லுமா சொல்றாரு. நம்ம அவள் இன்னைக்கு ராவை கல்யாணம் ஹசரத், அவர் ராவைக்கு 7 மணிக்கு எங்க இருக்கணும், ஹால்ல இருக்கணும். உடுப்பாட்டத்துக்கு வராங்க 2 மணிக்கு. அவருக்கு நிச்சயமாக அசரும் மகரிபும் இஷாவும், மசரும் இஷாவும், அந்த அசரும் மகரிபும் தொலை கஷ்டமாய்க்கு என்ன செஞ்சு கொள்ள. யாரு கேட்கிறாரு, யாரு கேட்கிற, வாப்பா. இது டடாயில் இது கிடா. என்ன கேட்கிறாரு, பொண்ணுடுப்பாட்ட வச்சுக்குது, 2 மணிக்கு வாராங்க, 7 மணிக்கு ஹேண்ட் ஆஃப் பண்ணணும் ஹால்ல. எங்க போனோம், ஹால்ல உடுத்துக்கொண்டிருக்குள்ள தொலைல தானே செய்யோ மேலா. இதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன பதில் சொல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்ல. நான் நேரே சொன்னேன் அவருக்கு பதில், நீங்க அல்லாஹுடைய கட்டளையோட விளையாடினா அல்லாஹ் அவங்களோட மகளோட விஷயத்தில் எல்லாம் விளையாடிடுவாங்க. கல்யாண மண்டக்கே 2 வக்து தொழுகை இல்ல வாப்பா, கல்யாணத்துக்கு தொழுகை இல்லைன்னா அந்த நிக்காஹில் இருந்து புறக்கிற புள்ள பிடிக்கும். கொஞ்சம் நிதானமா சிந்திங்க, தீன வச்சு நீங்க தீன வச்சு. தொழுகை கலாவாகதான் மேக்கப் தேவையில்லை, கலா சுடுவோம். இன்னும் ஒன்று, எப்படி ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மஹரம் இல்லாத ஒரு பெண்ணை நான் பார்க்கிறது ஹராமோ, இதே போல ஒரு அந்நிய பெண்ணுக்கு ஒரு முஸ்லிமை பார்க்கிறதும் ஹராம். எப்படி சப்ஜெக்ட், எப்படி ஒரு ஆணுக்கு அந்நிய ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறது ஹராமோ, மஹரம் இல்லாத பெண்ணை பார்க்கிறது ஹராமோ, இதே போல ஒரு அந்நிய பெண்ணுக்கு ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி அல்லது இந்து மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி ஒரு முஸ்லிம் பெண்ணை பார்க்கிறதும் ஹராம். அவக்கு எதை பார்க்கணும் என்றா, அவக்கு முகத்தையும் கையெல்லாம் பார்க்கணும். மேக்கப் பண்ற எப்படி வாப்பா, சுப்ஹானல்லாஹ், மேக்கப் மட்டுமா, அதுக்கு மேல என்னெல்லாம் இருக்கு, எத்தனை வீடியோக்காரன், எத்தனை கேமராமேன், இப்படி நீங்க பாப்போம், இப்படி நீங்க பாப்போம். 20 வருஷம் வளர்த்து கொடுத்து எங்க கேமராக்காரன், அவன் அப்படியே கடாய் பார்க்கிறான். இத சுப்ஹானல்லாஹ், இதுதான் எங்கட கல்யாணம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே தான் ஹஜ்ரத் மர்மான பாருங்களேன், டிவோர்ஸ் ஆகிட்டு என்ன செய்ய, இது டிவோர்ஸ் 4 நாள் போனதே பெரும் விஷயம் பாப்பா, இது 4 நாள் இந்த காண்டி போனதே பெரும் விஷயம். இந்த முட்டாள்தனமான சமூகம் தான் நாங்க. ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, ஒரு நாளும் வாலிபர்களே இதுல உறுதியாயிருங்க. வாப்ப சொன்னாரு, உம்மா சொன்னாரு கலையல்ல, ஏன் நிக்காஹ் அன்றைக்கு எனக்கு என்னைக்கு நிக்காஹ் பேசப்பட்டுச்சதோ அன்றைக்கு பிறகு என்ற மனைவிக்கு தொழுக கலாவாக கூடாது, கலாஸ் தொழுக கலாவாக கூடாது. நீ தொழோனம் டைமுக்கு, நீ தொழோனம் டைமுக்கு. ப்ரொபோசல் போயிட்டு என்கேஜ்மெண்ட் நடக்கல, ஒரு SMS கேளுங்க, டைம் தொழுதியான்னு சொல்லி, டைம் தொழுதியா கலாஸ். இதுதான் எங்கட நிக்காக எங்கட மதுவாவுக்கு காரணம், எங்கட வலிமா காரணம், எங்கட அநியாயத்துக்கு நாசத்துக்கு.
அதனால சொல்றேன், வீண் விரயம் கூடாது. ஒரு பெண்ணை உடுப்பாட்டுறது கூடும். எப்படி உடுப்பாட்டணும்? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றா, எனக்கிட்ட ஒரு உடுப்பு இருந்துச்சு பொண்ணு உடுப்பாட்டுறதுக்கு. என்ன என் வாப்பா உடுப்பாட்டின் உடுப்பு, மாஷா அல்லாஹ். அந்த உடுப்ப மதீனா முனவ்வராவுல வாழ்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் உடுத்திருக்கிறாங்க. எனக்கிட்ட இரவல் வாங்கி கொண்டு போவாங்க, அந்த பெண்கள் அதை உடுப்பாங்க. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஒரு கல்யாணத்துக்கு தைச்ச உடுப்ப ஒரு 100-150 பெண்கள் உடுத்திருப்பாங்க. 150 வீட்டுலருக்கு இரவலாக பேச்சுது. அது எனக்கு ஒரு பெருமை என்று ஆயிஷா சொல்றா. இன்றைக்கு அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு வீட்லையும் 5 பொம்புல புல் இருக்கும் என்றிருந்தால் 5 பேருக்கும் 5 உடுப்பு தைச்சிரும். அது உடுப்பாட்டப்படக்கூடியது வெறுமனே 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 2 அவருக்கு மட்டும்தான். அதை கேட்டா சொல்றாங்க, பெருமையா சொல்லி சொல்றாங்க, 3 லட்சம் ரூபாய் பில் ஹசரத் சொல்லி. எவ்வளவு பில்? 3 லட்சம் ரூபாய். உடுப்பாட்டு 75,000 ரூபாய். உடுப்பாட்டு 75,000. பூ காருக்கு வச்சு பூய்க்குது. எந்த கலாச்சாரம் இதெல்லாம்? இதுல என்ன உங்களுக்கு வேல்யூ? இதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒருத்தனுக்கு ஒரு சின்ன குழுவா, அப்ப பிரச்சனை இல்ல. வலிமா சாப்பாட்டுல மாஷா நல்லா கொடுக்குறீங்க. காடை துருவி போட்டு அருக்குலா மீனாக்கி நல்லெண்ணெய் செய்யுங்க, ஆட்டரைச்சி ஆக்கி அதுக்கு மேல இன்னும் டெவல் போட்டு அந்த பொப்பை இந்த பொப்பை வச்சு கொடுக்குறீங்க. மாஷால கொஞ்சம் பத்தியனாகும். வார மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு நல்ல கிராண்டா செஞ்சிருந்தால் கொஞ்சம் திருப்தி படையணும். அடே கார்ல பூ, சுப்ஹானல்லாஹ். இந்த பூ என்ன லாபம் உங்களுக்கு சொல்லுவாகும்? என்ன லாபம்? கொஞ்சம் நிதானமா புத்திய பாருங்க. மற்றவனை ஃபாலோ பண்ற சரி, என்ன லாபம் எனக்கு இருக்குது பாருங்க. என்ன லாபம் இருக்குது? ஹலாஸ். மனைவிக்கு மாஷா அல்லாஹ் அந்த பூக்கு போற செலவுக்கு 4 பவுண்ட் நகையை வாங்கி போடுங்க, பிரயோஜனம் வைக்கும். ஹலாஸ். எப்ப செலவுக்கு தேவைப்படும்? உங்களுடைய லவக்கு, உங்களுடைய லவக்கு விடுவோம். ஹதியா. ஹலாஸ். தயவு செஞ்சு சொல்றேன், வலிமாவுல எனக்கிட்ட 2 நிக்காஹுடைய கார்டு இருக்குது. 2 நிக்காஹுடைய கார்டு இருக்குது. ஒன்று இருக்குது. அப்படி திறந்தா என்ன செய்ய தெரியுமா? பாட்டு படிக்குது. திறந்தா பாட்டு படிக்குது. அதுக்குள்ள பேக்டீரியா போட்டா அப்படியே பாட்டு படிக்கும். அது திறந்தாலுமே மியூசிக். அக்னே நாசம். கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணி இன்விடேஷனை பார்க்கக்குள்ளே நாசம். முதலாவது. 2வது, நான் பேரையும் சொல்லிக் கொள்றேன். மர்கஸ் லேக்கியார் மௌலை இலியாஸ் அவருடைய நிக்காஹுக்கு எழுதின கார்டு உண்டு. நான் கேட்கிறேன், கார்டுடைய நோக்கம் என்ன? ஏன் கார்டு அடிச்சோம் சொல்லுவோம்? கல்யாணத்துக்கு ஒரு கார்டு அடிச்சோம். என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுவோம்? இப்ப என்ன காரணம்டா, நீங்க உதாரணமாக 50-100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு செய்ய போறீங்க. எத்தனை பேரை கூப்பிட்டு? 100 பேரை கூப்பிட்டு. அப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க. வீட்டுல போயிட்டு ஒரு வீட்டுல ஒரு ஆளுக்கு தான் சொல்லணும். உங்களோட நேபர் எங்களுக்கு சொல்லிக்கிறீங்க, அங்க சரியில்லைன்னு சரி. உங்களோட ஒத்தரைக்கு யாரு? உங்களோட வாப்பட கூட்டாளி, அவருடைய வீட்டுல ஒரு ஆளுக்கு தான் சொல்லணும். போயிட்டு பெல் அடிச்சு இங்க ஒருத்தர் வந்தாரு, வந்தது யாரு? உங்களோட வாப்பக்கு மட்டும் வரட்டுமா அப்படி சொல்லிட்டு வந்து எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் எது எது மனசுக்கு கஷ்டமாய்க்கும். அதனால ஒன்னும் செல்லாம காடை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க பார்த்துக் கொள்வாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸா போட்டீங்க, ஃபுல் ஃபேமிலி போட்டீங்கதா, சர்வன்களுக்கும் போட்டீங்கதா, டிரைவருக்கு போட்டீங்கதா, அவங்க எல்லாம் படிச்சு கொள்வாங்க. யாரு யாரு? அந்த காடை குடுத்துட்டு வந்தா அப்படியே பொச்சி குடுத்துட்டு பல்ல கடிச்சுட்டு வெளியே வந்துடுவாரு. வந்தது பார்ப்பாங்க அவங்க. ஓ சரி, கல்யாணத்தை சிரிச்சா சேவைக்கும். இதை செல்லேல வாயால உங்களுக்கு மட்டும் வரட்டுமாம், ஆண்டிக்கு வரவானமாம், புள்ளால கூட்டி வரவானமாம், டிரைவர் வரவானமாம் என்று செல்லேலதே. இதை செல்லேலாத்துக்குத்தான் இந்த காடை கொடுக்கிறது. எந்த கெப்பாசிட்டி இவ்வளோ தான், எனக்கு உங்களை மட்டும் கூப்பிடல, நீங்க வாங்கன்னு சொல்லி. இதுக்கு இதே விஷயத்தை இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு தான் இந்த கல்யாண கார்டு செய்யப்பட்டது. அப்ப ஒருத்தர் சொல்லிக்குது, இலியாஸ் மோட வாப்பாட்ட உங்களோட நிக்காஹுக்கு இப்படி ஒரு செய்யுங்க சொல்லி நிச்சயம் நல்லா ஒரு தாள் துண்டை கொண்டு வாங்க. பேனை அடுத்தாரு. இந்த மகன் மௌலை முகமது இலியாசுடைய நிக்கா, இத்தனா வலிமா சாப்பாடு, இத்தனாம் திகதி இன்னிடத்துல நடக்க இருக்குது. நான் உங்களையும் அதுல பங்கெடுத்துக் கொள்ளும்படியாக மௌலை இலியாஸ் சார்பாக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். இவ்வண்ணம் மௌலவி இலியாஸ். சராஸ் சொன்ன இதை போட்டோ காப்பி எடுங்கோ. இதற்கு போட்டோ காப்பி, எதற்கு போட்டோ காப்பி?
மாஷா அல்லாஹ் 50 ஷாட்ல வேலை முடிஞ்சு வாப்பா, 50 ஷாட்ல வேலை முடிஞ்சு. இதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பாப்போம்? எந்த கல்யாண கார்டு 300 ரூபாய் செலவு. என்னோட பிறந்த பிள்ளையில அப்துல் காதர் முஹைதீன் அப்துல் காதர் இருந்துச்சா? அவர காடி பிடிச்சதுனால பிறந்த பிள்ளையெல்லாம் அறவாசி கால் இல்லாம கை இல்லாம தலை இல்லாம இருந்துச்சோ? மாஷா அல்லாஹ். அங்க பிறந்த பிள்ளைகளை பார்த்துன்னா பிள்ளைகள் 5 வருஷத்துல 6 வருஷத்துல குர்ஆன் ஓதி முடிக்கிறீர்கள். மாஷா அல்லாஹ். உதாரணங்கள் உருவாக்கும் உதாரணங்கள். இந்த பர்பஸ் என்ன? கல்யாண கார்டு ஏன் இப்படி அடிச்சோணும்? இதுக்கு ஏன் இதுக்குரிய தாற்பயம் என்ன? இதை திறந்தா மியூசிக் போகுது. மாஷா அல்லாஹ். அதுல பார்த்தா கொண்டு யாமச்சு கொடுங்க. பெண்களுடைய பேர் எங்கேயுமே பப்ளிசிட்டி பண்ணவானம். குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான ஆண்களுடைய பேர் இருக்குது. குர்ஆன்ல எந்த ஒரு பெண்ணுடைய பேரையும் அல்லாஹ் சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பற்றி சொல்லக்குள்ள ஹஜ்ரத் மூசாவுடைய தாய், ஃபிரௌனுடைய மனைவி பற்றி சொல்லக்குள்ள இம்ராஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. இதே போல எல்லாருடைய ஒவ்வொருத்தருடைய சொல்லக்குள்ள அவங்களோட மகன், இவட மனைவி, இவட உம்மா, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ஒரு பெண்ணுடைய பேரை மட்டும்தான் குர்ஆன் மென்ஷன் பண்ணிக்குது. அதுதான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும். இதே போல கல்யாண கார்டுலையும் என்ன செய்ய வேணும்? உங்களோட நோனா அவட பேரையும் போட்டு, மாமியிட பேரையும் போட்டு, உங்களோட உம்மோட பேரையும் போட்டு, மாஷா அல்லாஹ். அதுல பார்த்தா 3 பொம்பளை பேர் இருக்குது பாப்பா. ஹராம் என்று சொல்லல, இது கூடான்னு சொல்லவும் இல்லை, இதை தவிர்த்துக்கோங்க சொல்றேன். இது தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத விஷயம். இன்விடேஷன் நீங்க கொடுக்கணும், நீங்க கொடுத்த இன்விடேஷன் ஹலாஸ். அதான் சொல்றது இதுதான். வீண் விரயத்தை ஏண்ட மட்டும் தவிந்து கொள்ளுங்கோ. நீங்க ஒரு நியத்து வைங்கோ, என் மகளோட கல்யாணம் வந்தக்கு இன்ஷா அல்லாஹ் நான் 4 குமர கொடுத்துட்டு நிக்காக செய்ய போறேன் இன்ஷா அல்லாஹ். ஏண்ட கல்யாணம் வந்தக்கு ஏண்ட இடத்துல இன்ஷா அல்லாஹ் 2 குமர கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட யுக்திகளை கொண்டு வாங்க. இல்ல என்று சொன்னா வாழ்க்கையில் அன்பான சகோதரர்களே என் நிக்காஹ்ல ஹைர் உண்டாக மாட்டாங்க. இது ஆக முக்கியம். நான் இன்றைக்கு மிகவும் இரக்கமா சொல்றேன். வலீமாவுடைய சாப்பாடு சுன்னத்தான சாப்பாடு, இது ஒரு இபாதத்து. இதுல இப்படிப்பட்ட விஷயங்களை கடைபிடிங்கோ. பொண்ணு உடுப்பாற்றுறதும் ஏடும். அன்றைக்கு ராவக்கு வீட்டுல ஒரு பாட்டு படிச்சுறீங்க, ஒரு கூட்டமா உட்கார்றீங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அங்க சத்தம் அடிக்குது, அடிக்கிறாங்க, ரபால் அடிக்கிறாங்க, இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், செஞ்சுட்டு போங்க, பிரச்சனை இல்ல. ஒரு பொண்ணுக்கு மனதோண்டி வச்சிருங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? என்ன சாப்பாடு வாப்பா? இல்ல கல்யாண கார்டு எழுதுறாங்களாம். என்ன சாப்பாடு? அதுக்கு ரைட்டர் கொண்டாடுறாங்க. எங்க இருந்து? பெண் பிடிச்சு எழுத தெரிஞ்சவங்க. இது என்ன பிரயோசனம் சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கிறேன், இது என்ன சில பிரயோசனம்? காடை எழுதுறதுக்கு பிரயோசனம் பண்ணிக்கணுமே வாப்பா. என்ன வாசிக்கிறாள், இது இன்னிடத்துல இந்த காடு வாப்பா, இதை குர்ஆனுக்கு மேல வச்சு வெள்ள பொறையால போத்திய வச்சாங்க. கல்யாண காடை பார்த்தா அடுத்த நாள் காலையிலே இல்ல, உங்களோட கல்யாணம் முடிய முந்தியா டஸ்ட்பின் இருக்குது. இதெல்லாம் போத்துக்கு வீசி அங்க கலந்து எழுதுவாரு, கல்யாணத்துக்கு போகணும். அவ்வளவுதான் விஷயம். ஹலாஸ். கொஞ்சம் தலையப்பாவீங்கோ. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வெளியில் இருக்கிறாங்க ஏராளமான மக்கள் கொடுக்கறதுக்கு. இந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு கொடுங்கோ. இந்த பணத்தை நாசமாக்க வேணும். ஒன்றுமே இல்ல, வெளியே கொடுக்கிறதா உங்களோட குடும்பத்தில் கொடுங்கோ. அங்கேயும் கொடுக்கிறதா உங்களோட நோனோட கையில கொண்டே கொடுங்க. வாப்பதா வச்சுக்கோ இந்த பணத்தை உனக்கு. இதை கொஞ்சம் கருத்தில் விடுங்கோ. பணம் எப்பயும் வாழ்க்கை இழைக்கும். இது ஆக முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமான கட்டம். அதுக்கு பிறகு இந்த விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் வலீமாவை நாங்க முடிச்சு கொள்வோம். அடுத்தது கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நிக்காஹ் நடந்து முடிஞ்சிட்டது. மாமா கைய பிடிச்சு என் மகளை உங்களுக்கு முடிச்சு தந்துட்டேன். சரி, அதுவே முண்டை விளைவிக்குங்க. வாப்பா மகள் A-level முடிஞ்சு O-level முடிஞ்சு மகள் அட்வான்ஸ் லெவல் செய்யணும். மகளை கூட்டிக் கொண்டு போறாரு, இன்னொரு ஸ்கூலுக்கு போறாரு, நேரே பேசுறாரு, கட்ஸா பேசுறாரு, சைன் பண்றாரு. இந்த மகள் O-level இப்படி எல்லாம் பாஸ் பண்ணிக்காரு, A-level செய்யணும், உங்க ஸ்கூல்ல போட போறேன், என்ன அட்மிஷன் ஃபீ, என்ன செய்யணும், இப்படி எல்லாம் வாய சொல்றது மாஷா அல்லாஹ் பேசுறாரு. ஆனா மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க வந்த உடனே பபேன் மாதிரி என்ன செய்யணும், என்ன செய்யணும்? கையா கொடுக்க ஏன் பாப்பா முன்னுக்கு வாங்கலேன். இதை நான் ஃபாதர், நான் வாப்பா, நான் தான் மதர், நான் கொண்ட வாப்பா, நான் முடிச்சுட்டாரு வாங்கோ. இதுக்கு லெப்பேன் தேவையில்ல, உத்தரம் தேவையில்ல. கையப்படிங்கோ. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் زوجتك بنتي المسمات فاطمة على صداق
அதுவும் தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உண்டாகட்டும். என்னுடைய மகள் ஃபாத்திமாவை 10 லட்சம் ரூபாய் மகருக்கு சபையோரை ஷாஹிதாக வைத்து உங்களுக்கு ஹலால் மனைவியாக நிக்காஹ் செய்து தந்தேன். அந்த மாப்பிள்ளை ஒன்னும் தெரியாதால் மாதிரி என்னவா சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாத்து. நேற்று தான் இஸ்லாத்துக்கு வந்து மாதிரி. இத கலாச்சாரத்தை மாற்றுங்கோ, இத கலாச்சாரத்தை மாற்றுங்கோ. மாமா ஒன்றுமான எனக்கு யாரு சொல்லித் தரக்கூடாது, நீங்க சொல்லித்தாங்கோ. என் மகளை உனக்கு முடிச்சு தந்தேன். இவர் சொல்றார், உங்களுடைய மகளை 2 லட்சம் ரூபாய் மகருக்கு சபையோரை ஷாஹிதாக வைத்து என்னுடைய ஹலால் மனைவியாக நான் கபூல் செஞ்சேன். நாளை கியாமத்தில் இந்த பெண்ணுடன் சுவர்க்கத்தில் வாழ்வேன் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்களே பாப்போம். எல்லாம் செய்யணும். பேங்காக் ஜப்பானுக்கு போயிட்டு ஜப்பான்காரன் இந்த காதால போகும் இங்களை வர தெரியும் எல்லாருக்கும். ஆனா கல்யாணம் முடிச்ச வந்தோடனே என்ன சொல்லணும் அது தெரியா, என்ன சொல்றேன் அதுவும் தெரியா, என்ன சொல்றேன் அதுவும் தெரியா. இது சிரிக்கிற விஷயம் அல்ல, இது உண்மை. கல்யாணம் முடிச்சு கொடுக்க முந்தே ஹஜ்ரத் என்ற மகள் நிக்காஹ் என்ன சொல்லணும் அதை கொஞ்சம் எழுதித்தாங்க, பாடமாக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்னைக்கு ஹாப்பியஸ்ட் டே, எனக்கு சந்தோஷமான நாள். நான் இந்த இவரை என் மகனாக ஆக்கிக் கொள்ள போறேன். சட்டப்படிக்கு என் மகன் என் மனைவி இவருக்கு தாய போல. மதரில்லோ வாழ்க்கை பூராக பட்டா உதுமுறிய மாட்டாதே. வாழ்க்கை பூராக இந்த பெண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்து இந்த பெண் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் இந்த மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாரு. இந்த தாய் என்ற தாய் தான் அவளை போய் விசாரிக்கிறது, அவளோட வீட்டுக்கு போறது வாரது, இந்த உம்மட வீட்டுக்கு போறது போல இபாதத்தை அமைச்சோம். இதுதான் நிக்காஹ், இதுதான் நிக்காஹ். என் மனைவிக்கு டிவோர்ஸ், மனைவி போயிட்டா ஹலாஸ். ஆனா பிரதர் இன் லோ தான், மதர் இன் லோ, ஃபாதர் இன் லோ, எப்பே மஹரம். எந்த அளவுக்கு சொன்னா இதை விளங்கிக்கோ, நான் விளங்கிக்கொள்ள சொல்றேன். இன்னைக்கு இன்லாஸ் உடைய சட்டம் யாருக்குமே தெரியாது. மருமகனுக்கும் தெரியா, மாமக்கும் தெரியா. மருமகனை கண்டா அது தௌபக்கஸ் உமரை கண்டா ஷைத்தான் அடுத்த ரோட்ல போறது போல மருமகனை கண்டா மாம அங்கல வைச்சிடுவார். ஏன் இவனு பக்கத்தால போனாலும் சரி என்ன கேட்பானோ தெரியாது சொல்லி, எதை கேட்பானோ. அப்படிப்பட்ட மருமக்கள் இன்னைக்கு. இது ஹக்கே சிரிக்கிற விஷயம் அல்ல. ஒருத்தர் வந்து அழுகிறாரு வாப்பா வெள்ளவட்ட பள்ளியில. அது பாருங்க ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கிறது. என்ன ப்ராப்ளம்? 2வது மகளோட கல்யாணத்தை இப்பதான் முடிச்சு கொடுத்தேன். 1வது மகளோட கல்யாணத்தை செஞ்சேன். செய்யக்குள்ள 25 பவுனுக்கு நகை கொடுத்தேன். 2வது மகளோட கல்யாணத்துக்கு 25 பவுன் நகை கொடுத்தேன். இன்னைக்கு என்ன மூத்த மருமகன் நோட்டீஸ் அனுப்பிக்காரு, டிஃபரன்ஸ் அனுப்ப சொல்லி. என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? எனக்கு நகை போடக்குள்ள நகை 15 ரூபா, இன்னைக்கு நகை 25,000 ரூபா. ஹக் ஹக். இந்த மாமட உள்ளம் எப்படி இருக்கும்? இந்த மாமட உள்ளம் எப்படி இருக்கும் சொல்லுவோம்? 15 ரூபாவுக்கும் 25 ரூபாய்க்கும் டிஃபரன்ஸ் கேட்கிறாரு. எவ்வளவு வரும் எனக்கு? எனக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்குது. கேட்டுக்கொண்டு வா, இல்லாட்டி அவன் வீட்டுக்கு அடுத்து போய் த்ரெட். இதான் மருமகன். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கருக்கு மாமாவாக இருந்தாரு, அபூபக்கருக்கு மருமகனாக இருந்தாரு. ஹஜ்ரத் உமருக்கு மாமாவாக இருந்தாரு. உமர் யாருக்கு? ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமாவாக இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகனாக இருந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாக இருந்தாங்க. கொண்டு வாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கும். என்ன மாமா ஹலாஸ், ஃபாதர் இன் லோ, மை சன் இன் லோ. பெருமையோட சொல்லுங்க, பெருமையோட அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் உருவாக்கிக்கோங்க. என்ன சொல்ல வந்து என்ன சொன்ன சொல்லுங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாமா என்ன சொன்னா, கல்யாணம் முடிச்சுட்டீங்க, இப்ப பள்ளியில நிக்காஹ் நடந்துச்சு, நீங்க மனைவியை காணவும் இல்லை, மனைவியை தொட்டு பார்க்கவும் இல்லை. போற வழியில எக்ஸிடம் பட்டு, இல்ல போற வழி எக்ஸிடம் படல, நீங்க போற வழியில வீட்டுக்கு போய் சேர முந்தி மனைவி உங்களோட மனைவி சந்தோஷத்துல மூத்தா போயிட்டா. எது மூத்தா போயிட்டா? நீங்க காணவும் இல்லை, தொடவும் இல்லை. அப்பே மார்க்கம் சொல்லுது, நீங்க கபூல் சொன்னீங்க தானே, கபில்து நிக்காஹான்னு சொல்லி. இந்த வார்த்தையினுடைய தாக்கம் தாற்பயம் எவ்வளவு பாரம் தெரியுமா? அந்த நிமிஷம்
உங்களோட மனைவியை தொட்டாலும் சரி, தலாக்கு சொன்னாலும் சரி, வானம் என்று திருப்பி அனுப்பினாலும் சரி, உங்களோட மாமி உங்களோட உம்மா, உங்களோட மாமி உங்களோட உம்மா. வாழ்ந்ததுக்கு பிறகு இல்ல, குடும்பம் நடத்துறதுக்கு பிறகு இல்ல, இந்த வாழ்த்த கபில்து நிக்காஹா என்று சொன்னா உங்களோட மாமி உங்களுக்கு உம்மவாக மாறிடுவார். சேம் ரைட்ஸ், சேம் திங் எல்லாம் நீங்க அப்படியே போற எதனால நிக்காஹ் செய்யலாம், ஒரு நாள் நிக்காஹ் செய்யலாது, நிக்காஹுடைய பேச்சு பேசலாம் ஓடு. அதனால இன்லாசுடைய சட்டம் மிச்சம் ஆழமான சட்டம், ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி நடக்கணும். இது ஆக முக்கியம். இன்னைக்கு பார்த்தா டிவோர்ஸுக்குள்ள அடிப்படை காரணத்தில் ஒன்றுதான் மாமி மருமகன் பிரச்சனை, அல்லது என்ன மாமக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை. இது ரொம்ப கவனம். இது இன்ஷா அல்லாஹ் நாளைக்குரிய. அப்ப நிக்காஹ முடிச்சுட்டீங்க, இப்ப நிக்காஹ முடிச்சா என்ன செய்யணும்? இப்ப மோதிரம் போடுறாங்க ஒருத்தர், பிரச்சனை இல்ல, போடுங்க, சந்தோஷம். மாமா மருமகனுக்கு போடுற ஹதியா, அதுக்கு பேர் என்ன? ஹதியா, சந்தோஷம். டிவோர்ஸ் நடந்தாலும் அதை திருப்பி கேட்கலாது, அதுக்கு பேர் ஹதியா. அதுக்கு பேர் என்ன? டிமாண்ட் பண்ணி போடுறதில்ல. இன்ன கள்ளி கோணம், என்ன டைமண்ட், ப்ளூ டைமண்டா, டைமண்ட் ஈக்கோணம், இத்தனை ஒயிட் கோல்ட் ஹராம், ஒயிட் கோல்ட் ஹராம். பிளாட்டினம் ஈக்கோணம், கள்ளி கோணம், இந்த டிமாண்ட் இல்ல. அது மாமாவாக விரும்பி இரும்பு போட்டாலும் சரி, நாளை பேசி தோண்டி பார்க்கவான யாரும் வெண்ணெய்க்கு செய்யாத, மாமா தந்தது ஹலாஸ், அவ்வளவு விஷயம். சந்தோஷமா போட்டாரு, முசாவா செஞ்சீங்க, நல்ல ஒரு பழக்கம், எல்லாம் முடிஞ்சிட்டு. இப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? உடனே மாமாவை பார்த்து, மாமா என் வீட்டு அட்ரஸ் இதுதான், என் வீடு இங்கதான் நிக்குது, என் வீட்டுல அவங்களோட என் மனைவியை கொண்டு விட்டுடுங்க ஹலாஸ். எப்ப சொல்லுவாரோ அன்றைக்கு உடனே கொண்டே துடுவோம். அல்லாம இன்னும் ரெடியாவல்ல, வார மாசம் பார்ப்போம், எந்த கதையும் சரி வர மாட்டாது. எப்ப கபில்து சொல்லுவாரோ அன்றைக்கு ப்ராப்பர்ட்டியில ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு ஹலாஸ். அன்னைக்கு எங்க போய் சேரணும்? யார் வீட்டுல? மாப்பிள்ளையோட வீடு, மாப்பிள்ளையோட வாப்பா வீட்டுல இல்ல, காமிச்சோம். மாப்பிள்ளையோட வாப்பா வீட்டுல இல்ல, நானா வீட்டுல மாஷா அல்லாஹ் பெரிய பெட்ரூம் எல்லாம் நீக்குது, அது பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி கட்டி வச்சிருக்காரு, எல்லாருக்கும் அங்க கேளு. அதுக்கும் இல்ல, ஏண்ட கெப்பாசிட்டிக்குள்ள ஏண்ட வீடு. முதல் நாள் ராவு நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? உங்களோட சொந்த வீட்டுல உங்களோட வாழ்க்கை ஆரம்பிங்க ஹலாஸ். நாளை காலையில கோப்பி கொண்டாரு என்ற நோன அவட கையால ஊத்தி கொண்டவனும் இன்ஷா அல்லாஹ். அது முட்டை கோப்பியா தான் பிரச்சனை இல்ல, காலையில அவ கொண்டு கையில ஹலாஸ். இது இல்ல, இத மார்க்க, இது சரியா தியாமிச்சோம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏண்ட ஊடு சொந்த ஊடு இல்ல, ஏண்ட ஊடு என்ன தெரியுமா? 4 கபரு வார இடம் ஒரு ஊடு தான் வாப்பா. 1 பெட்ரூம் அபார்ட்மெண்ட். எங்க கொலம்பு 7லயா, ஹெவலக் ரோட்லயா? தேவையில்ல. மல்வானைக்கு போங்க, பிரச்சனை இல்ல. அங்கே இதே வானம் இதே பூமி தான். உங்களோட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு போங்க ஹலாஸ். ஏண்ட ஊடு இங்க இருக்குது, கொண்டுடுங்க ஹலாஸ். அங்கத்தான், அங்க வசதி இருக்குது, டாய்லெட் இருக்குது, தண்ணி இருக்குது, லைட் இருக்குது, நீக்குது. உங்களோட மகளுக்கு சேஃப், நீங்க கொண்டுடுங்க மாஷா அல்லாஹ். எந்த பேச்சும் பேசலாம், கொண்டே விடணும். சொந்த இடத்துல உங்களோட வாழ்க்கைய ஆரம்பிங்கோ. வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நீங்க மட்டுமல்ல, உங்களோட இன்லாஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, உங்களோட பேரண்ட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப பேருக்கு மனக்க சப்பாக இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, என் மகன் செஞ்ச வேலை நல்ல வேலைன்னு சொல்லி. இத வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் அமல் செய்யும். அப்ப நீங்க கேட்பீங்க ஒரு கேள்வி, அதுல என் உண்மை மட்டும் இருக்கிறா, இப்ப என்ன செய்ய? இன்னைக்கு டிவோர்ஸ்ல ஒரு பெரிய ஒரு ஏரியா தான். டிவோர்ஸ கேட்ட என்ன சொல்றாங்க? ஒருத்தர் பேசுறாரு லண்டன்ல இருந்து, ஹஜ்ரத் நான் நிக்காஹ் செஞ்சேன், நான் வந்துட்டு நிப்ப இங்க அங்க பார்த்தா என் உம்மாக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை, என்ன செய்யன்னு சொல்லி. எந்த பிரச்சனையும் இல்ல, விருப்பம்டா உங்களோட மனைவி அங்கடுங்கோ அல்லது நீங்க இங்க வாங்கோ, செப்பரேட்டா வாழுங்கோ. உங்களோட மனைவிக்கும் உங்களோட உம்மக்கும் எந்த லிங்கும் சரியத்தில் இல்ல. என்ன இல்ல? உங்களோட மனைவிக்கும் உங்களோட உம்மக்கும் இடையில எந்த ஒரு உறவும் இஸ்லாத்தில் இல்ல ஹலாஸ், எங்கேயுமே இல்ல. மாமிக்கு மருமகள் சப்பாயம் செய்யணும், ஒரு கோப்பை ஊற்றி கொடுக்கணும் என்ற ரைட்ஸ் யாருக்கு இல்ல. இவ சொன்ன எனக்கு இது ஏன் டியூட்டி அல்லண்டா ஹலாஸ், விஷயம் முடிச்சு. அந்த ரைட்ஸ் யாருக்கு கேக்குது? யாருக்கு கேக்குது? மனைவிக்கு இருக்குது. மனைவி சொல்ற, நான் உங்களோட மனைவி, இவ்வளவு தான். உங்களோட பிள்ளைக்கு நான் உம்மா, இது ரெண்டையும் செய்வேன்.
இதுக்கு மேல என்ன டியூட்டி எதுக்குமே இல்லை. உங்களோட வாப்பக்கு நான் மகளும் அல்ல, உங்களோட உமக்கு நான் மகளும் அல்ல, நான் அதை பார்க்கணும் என்ற கடமை எனக்கு இல்லைன்னு அவர் ரிஃப்யூஸ் பண்ணினா உங்களுக்கு எந்த காரணம் கொண்டு போர்ஸ் பண்ணேடா. இன்றைக்கு சிலாக்கள் நிக்காக முடிக்கிறதே உமா பார்க்கத்தான். என்ன ஒருத்தர் வந்தாரு சவுதியில இருந்து, வர முந்தைய இங்க புரோக்கர் வரல முட்டிக்கிறாங்க, போலியும் போட்டு ஒருத்தர் வாராரு, இவருக்கு ஒன்று தேவை, இப்ப அவசரமா தேடணும். எங்க சரி போயிட்டு ஹட்டனுக்கு சரி மஸ்கேரியாவுக்கு சரி போயிட்டு ஒன்றை கொண்டாட வச்சு பிடிச்சது கொண்டு கொடுக்கறதா. இப்ப கொடுத்தது போல நிக்காக முடிஞ்சு அவர் சொல்றாரு 15 நாள்ல போகணும், டைம் ஆச்சு, அங்க ஜொப் பைத்திருண்டு. 15 நாள்ல போறியா? என்னத்துக்குதா கல்யாணம்? இல்ல வீட்டுல உண்மை தனிய அடே ஒரு சேவன் கோல பிறந்து வச்சுட்டு போப்பா. தோட்டக்காட்டுக்கு சேவன் கோல கொஞ்சம் விஷயம் முடிஞ்சு உமா பாக்குறதுக்கு. ஏன் உண்மை போன்ற மனைவி கொண்டு வர போறாய்? நாளைக்கு அவள் வாரது உனக்கு மனைவியாக உண்மக்கள். இது பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆகப்பெரிய ரைட்ஸ். இன்னைக்கு பெண் சமூகத்துக்கு நாங்க செய்யற அநியாயத்தில் ஆகப்பெரிய அநியாயம். எங்க உமக்கும் எங்க வாப்பக்கும் வேலைக்காரியால மாத்திட்டு அவ எங்க வீட்டுக்கு ராணி. இது செல்வத்தை கஷ்டம் அல்ல. எனக்கு உண்மை இருக்கு, எனக்கு மாப்ப இருக்கிறா. நானும் வாப்பா, நானும் உம்மா, எனக்கு உண்மை இருக்கு, எனக்கு மாப்ப இருக்கா. நான் சரியத்து சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கல்யாணம் முடிச்சு முதல் நாள் ராவு செப்பரேட் லைஃப் ஆரம்பிங்க. செப்பரேட் லைஃப் இல்ல, கூட்டு வாழ்க்கை ஸ்டார்ட்ல இல்ல, எங்கேயும் இல்ல கூட்டு வாழ்க்கை, தனி வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில கல்ல கட்டின ஏழையாக இருந்தாங்க. ஆனா 9 மனைவிக்கு 9 ஊடு செப்பரேட்டா கொடுத்திருந்தாங்க. எத்தனை பேருக்கு? 9. 2 ஊடிந்தா போதும் தானே. 8 பேர் ஒரு ரூட்ல வச்சிருது. நபி ஸல்லல்லாஹு ஒரு ரூட் நீக்கிறது. அடுத்த நாளைக்கு டேர்ன் வரக்குள்ள இந்த பெண் அங்க நிற்பது, அந்த பெண் இங்க கொண்டு வரது இல்ல. 8 பேருக்கும் 9 பேருக்கும் நபி மௌத்தாகக்குள்ள 9 மனைவி இருந்தாங்க. 9 மனைவிக்கு 9 செப்பரேட் ஹவுஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல ஸ்விமிங் பூல் வச்சு, ஜிம் எல்லாம் வச்சு, 2 வாகனம் பார்க் பண்ணது கராஜ் வச்சு, என்ன எலக்ட்ரானிக் கேட் போட்டு, அங்க முன்னுக்கு என்ன அது லேடிஸ் கார்டன், இது ஜென்ஸ் கார்டன், அதெல்லாம் வச்சு இல்ல. 4 கபரு வார இடம் ஒரு ஊடு வாப்பா. எத்தனை கபரு? 4 கபர். ஹலாஸ் உள்ளுக்கு சமைச்சு கொள்ளையிலும், உள்ளுக்கு எல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். இன்றைக்கு பேச்சு பார்த்தா மௌலானா அபுல் ஹசன் அல் ஹுசைன் நபி சொல்றாரு, வெள்ளக்காரனை பின்பற்றி எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த ஏசியாவுல அடே வெள்ளக்காரன் கட்டுற ஊட்ட கட்டுக்கு மாப்பா. பிரிட்டிஷ்காரன் ஊட்ட பாத்துறீங்களா? வெள்ளக்காரன் ஊடு பாத்தீங்க யாரும்? எத்தனை பேச்சு இருக்கும்? லண்டன்ல வெள்ளக்காரன் ஊடு இருக்குது. கொஞ்சம் பேச்சு பாருங்க, டவுன்லோட் பண்ணி இதுல யூடியூப்ல பாருங்களேன். பிரிட்டிஷ் ஹவுஸ் எப்படி இருக்கும்? 1.25 பேச்சுல ஊடு. ஹலாஸ் 3 பெட்ரூம் ஹவுஸ். எத்தனை ஹவுஸ்? எங்கட மாஸ்டர் பெட்ரூமே 4 பேச்சு. சின்ன ஊடு வாப்பா, மெயின்டைன் பண்ண லேசி. இன்றைக்கு நலம் நல்லா இருக்குது, நாளைக்கு வீட்டை பார்த்தா சில வீட்டுல போயிட்டு தெப்பத்துறதா வார கரல் தண்ணி. கேட்டா என்ன? இல்ல பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க, இந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவோம், காசு இல்லை. இப்ப இதான் மகாகெதர்ன்றது. என்ன கெதர? மகாகெதர். இதுதான் ஊட்ட சிறுசா கட்டுவோம். புள்ள இருக்கணும், எங்க இல்ல புள்ள முடிச்சா பெய்த்திருவாப்ப. இங்க உனக்கு சம்பந்தம் இது ஏண்ட வீடு. ஹலாஸ் இதே நான் ஒன்று சொல்றேன், வாழ்க்கை நிம்மதியாகணும்டா இப்ப இதே மைண்ட வாஷ் பண்ணுங்க. நான் யாருக்கும் டிபெண்ட் இல்ல. என் புள்ளேட்ட மனுஷன் நான் வாங்க மாட்டேன். என் புள்ளேட்ட ஒரு சொட்டு கோப்பி கூட நான் அவன்கிட்ட வாங்கி குடிக்கிற அளவுல நான் நீக்கப்படாது. நான் இண்டிபெண்டா வாழ்ந்துட்டு மௌத்தாகணும். இந்த மைண்ட் இப்ப கொண்டு வாங்க. இந்த மைண்ட் இப்ப செய்யுங்க. மைண்ட் நான் யாருக்கே கை நிட்ட மாட்டேன். இவன் என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா கொடுக்கணும் என்ற கட்டாயம் எனக்கு இல்ல, கொடுப்பேன். அப்படி நீயத்து வச்சு எத்தனையோ பிரச்சனை முடிக்கலாம். மாஷா அல்லாஹ். அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, உங்களோட மனைவி உங்களுக்கு தான் மனைவி. உங்களோட வாழ்க்கையை நீங்க நிக்காஹ் செஞ்சு முதல் நாள் அண்டு தனிப்பட்ட வாழ்க்கையை ஆரம்பிங்கோ. உங்களோட உம்மவை உங்களோட மனைவியை பார்க்கறது போல உங்களோட உம்மவை காலையிலையும் மாலையிலையும் அவட வீட்டுல விசிட் பண்ணி அவக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்தை செஞ்சு அவட ஏற்பாடுகள் அவக்கு செஞ்சு கொடுத்து அவ பார்க்கிறது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு உங்களோட உம்மா அவட மௌத்து வரைக்கும் ஸுல்கர்னைன் உம்மவை பார்த்தது போல நீங்க உம்மவை பார்க்கணும். உங்களோட மனைவி உங்களுக்கு மனைவி, உங்களோட மனைவியை நீங்க ஹஜ்ரத் ஆயிஷாவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்த்தது போல உங்களோட மௌத்து வரைக்கும் உங்களோட மனைவியை பார்க்கணும். அந்த மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகள்ல ஆக முக்கியமான கடமைதான் அந்த மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய அக்கமடேஷன். என்ன ப்ராப்ளம்? அக்கமடேஷன்.
கல்யாணம் பேசக்குள்ள சொல்றாங்க, எல்லாம் சரி, ஊடு குடிப்பீங்களா? ஊடு குடிப்பீங்களா? யாரு கேட்கறது? யாரு கேட்கணுமா? நோ வே, நோ வே. உங்களோட மாமக்கு 10 ஊடே கட்டு பிரச்சனை இல்ல, ஊடு குடிக்கிறாங்க, ஒண்ணு கேட்கிறாங்க. நாளைக்கு சொல்றேன், இன்கேஸ் உங்களோட மனைவிக்கு ஒரு ஊடு இருக்குது, யார் கட்டி வச்சுக்கிறது? மாமா. சொன்னார் ஒரு புரோக்கர்கிட்ட, கல்யாணம் பண்ணி பேசணும் அப்பா, எப்படி என்ன கண்டிஷன்? இல்ல ஒரு கண்டிஷனும் இல்ல, மாமாக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் மிச்சம் நல்லம். யாரு? மாமாக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் மிச்சம் நல்லம். ரெண்டாவது என்ன? மாமாக்கு கேன்சர் தான் மிச்சம் நல்லம். ஏன் சுருக்க பைத்திருவார்? சுருக்க பைத்திருவார், விஷயம் முடிச்சு. அப்படியும் பாக்குறாங்க. அப்ப இது கதை இல்ல, அந்த பாயிண்ட்ல பாக்குற எத்தனை புள்ள கூட இருந்தா சொத்தெல்லாம் பிரிஞ்சு வரக்குள்ள எங்க பைத்து சேருமோ தெரியா. இவன் ஈக்காட மச்சங்காரன், இவன் மச்சனா வந்தா எனக்கு முடிஞ்சு. பொம்புல புள்ள 4 பேர் இருந்தா பேரத்தின் சமாளிச்சு கொள்ளையிலும். அது மூத்த மருமகனா மிச்சம் நல்ல. என்ன செய்யலாம்? இது உண்மை. இந்த பாயிண்ட வச்சு ஒரு குடும்பத்தை பார்க்கிற மருமக்கள் இப்பயும் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லாம இல்ல. நீங்க எல்லாரும் சமூகத்தில் இருக்கிறீங்கத்தான், நான் உங்களோட கூட இருக்கிறேன். என் வீட்டுல எப்பயும் ஒரு நாளைக்கு நான் 3 கேஸ் ஹேண்டில் பண்ணித்தான் ஆகுவேன். 3 கேஸ் ஹேண்டில் பண்ணித்தான் ஆகுவேன். இன்றைக்கு ஒருத்தர் வந்தாரு, வெள்ளவத்த போலீஸ் இருந்து ஒரு குடும்ப விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ்காரர் முஸ்லிமானால் அவர் சொன்னார், ஹஜ்ரத் நான் நாளை கால சுபஹுக்கு முறை 2 பேரையும் உங்களோட வீட்டுக்கு கூட்டி விடுவாரு, இவங்கள போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பவானம், கேஸ் பாரமாகிடும், என்ன சரி ஷேப் பண்ணி அனுப்பி வைங்க. இப்ப மகரிபுக்கு பிறகு என்கிட்ட பேசிட்டு போறா, நாளை கால சுப கூட வாரன்னு சொல்லி. நான் சொல்றது உண்மை, யாவச்சோம் இது விஷயத்த. இந்த ஏங்கல்ல பாக்குறாங்க. எந்த ஏங்கல்ல? சரி, உங்களோட மனைவிக்கு மாஷா அல்லாஹ் உங்களோட மாமா ஒரு கட்டி கொடுத்துட்டாரு, ஹதியாவா கொடுத்துட்டாரு. ஒன்று யாவச்சுக்கொள்ளுங்க, 100% உங்களோட மனைவிய ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு யாரும் பிள்ளையோட பேரை மாற்றாது போல இந்த ப்ராப்பர்ட்டியோட பேரை உங்களுக்கு மாற்ற வேடா. எல்லா இடத்திலே சொல்லுங்க, இது என்ன ப்ராப்பர்ட்டி அல்ல, இது யாரோட ப்ராப்பர்ட்டி? யாரோட ப்ராப்பர்ட்டி? மனைவியோட ப்ராப்பர்ட்டி. சரி, அப்ப ஒருத்தர் கேட்டார், ஹஜ்ரத் எனக்கு கூடு இல்ல, நான் ரெண்ட் அவுட் பண்ண பாக்குறேன், மனைவியில உடம்பு தான் நீக்கிறேன், நான் வீட்டுல வாழ்றேன், இப்ப நான் என்ன செய்யணும்? நான் சொன்ன, நீ ஒரு வேலை செய், ஒன்னும் செய்யாதே, அந்த வீட்டுக்கு மார்க்கெட்ல போற ரெண்டு எவ்வளவு வாப்பா? ஒரு மாசத்துக்கு 45,000 ரெண்டு கொடுக்கணும். ஒவ்வொரு மாசமும் என்ன செய்ய தெரியுமா? ஒரு ஜென்டல்மேன் மாதிரி 45,000 செக் எழுதி மனைவி கொடுத்துடுதான். இது ஒன்று கொடுத்தானே ரெக்கமெண்டேஷன் தாரு என்ற பொறுப்பு. உனக்கு கூட இல்லாட்டி நான் என்ன செய்யணும்? ரெண்ட் அவுட் பண்ணணும். வச்சுப்போ, நான் ஆம்புல உனக்கு கூட தரணும், வேற கடமை. பொம்புல சொல்றேன், எனக்கு வானம், எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், இப்படி செய்ய தேவையில்லை என்று சொல்லி அவ தந்தா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளேடும். நீங்க ஆம்புல, நான் ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம், வேண்ட பொறுப்பு. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு சொன்னா, உங்களோட மனைவிக்கு தலாக்கு சொல்லிட்டீங்க, உங்களோட மனைவி 3 சுத்த வித்தா இருக்கணும், கிட்டத்தட்ட 3 மாசம் வித்தா இருக்கணும். இஸ்லாம் சொல்லுது, ஓண்ட வீட்டுல ஓண்ட மனைவி இதா இருக்கிறா, அந்த 3 மாச காலத்துக்கும் நீங்க வெளியே தங்கோணம். உங்களோட மனைவி உங்களோட வீட்டுக்குள்ள ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் உங்களோட மனைவியை வெளியே தள்ளிட கொடுத்து. இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துல அனைத்து ப்ராப்ளமும் ஷார்ட் அவுட் ஆகும், நீங்க தனி ரெக்கமெண்டேஷன்ல வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ். உங்களோட பிள்ளைகளை உங்களோட விருப்பத்துக்கு வளர்க்கணும். எனக்கு என்ன பிரச்சனை? நான தம்பிக்காரால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் எல்லாம் போயிட்டு வந்து இந்த டிவின்ற முசீபத்து இருக்கக்கூடாது, இதை இல்லாமக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மாதிரியா அவர் டிவியை கலட்டி வச்சுட்டாரு. அடுத்த ரூம்ல நானா, உங்களுக்கு நானா, அவனுக்கு யாரு? உங்களோட மகனுக்கு யாரு? சொல்லுங்களேன் பாப்பா. பெரியப்பா. நான் பெரியப்பா ரூமுக்கு அவன் போக மாட்டானா? பெரியப்பட ரூமுக்கு போட்டான். அஞ்சலோட வாப்பா பைத்தியம் இங்க வந்து உட்கார்ந்து பாரு, அவனுக்கு தமிழ் தலை கடிச்சுக்கிடுவான். இப்ப என்னமா, இப்ப பாவமும் செய்வான். உங்களை பத்தி என்ன செய்ய? வேண்ட வாப்பா இப்படித்தான், ஏண்ட வாப்பா இப்படித்தான், ஏண்ட வாப்பா இப்படித்தான், ஏண்ட வாப்பா இப்படித்தான். 4 நாளைக்கு தலையில கழுவிட்டான். உங்களை காணக்குள்ளே அவனுக்கு சும்மாவே காரல் வரும் வாயில. இவனா பெரியப்பா பாருங்க எப்படி இருக்காரு. நடக்கிற உண்மையா வச்சுக்கோ, நடக்கிற உண்மை. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட,
எங்கட வாப்பா மோடைய மாதிரி எங்கட மசா கணிப்பினார் எங்கட பெரியப்பட மக்களை பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஞாபகம். நான் எதையுமே உங்களுக்கு பிராக்டிகல் இல்லாம சொல்ல மாட்டேன், பிராக்டிகலா சொல்றேன் உங்களுக்கு. சொந்த ஒரு வசதிக்கேற்ப மாஷா அல்லாஹ் கஷ்டம். நான் கொழும்புல இருக்கிறேன், என்னை கொழும்புல அக்கமடேஷன் கொடுக்கல, கொஞ்சம் வெளியே போகணும், டெய்லி டிராவல் பண்ணுங்க, இது இபாதத், இது இபாதத். கூலியோட சொந்த ஊட தேவையில்ல, கூலி விட்ட வாழுங்க. நான் முடிச்சுக்கொள்ள போறேன் இன்றைக்கு. அக்கமடேஷன் நாளைக்கு பேசுவேன், அதனால வரக்கூடிய பெனிஃபிட் என்ன, அக்கமடேஷன் எப்படி இருக்கணும், அக்கமடேஷனுடைய தலைப்பெண்ண என்றதை சொல்லி நாளைக்கு முடிச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு தலையங்கம் இருக்குது. நாங்க எப்படி கணவன் மனைவியாக வாழ போறோம் என்ற விஷயம், அதுல எப்படி புள்ள வளர்க்கணும் என்ற சம்பந்தமும் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். எனவே இந்த விஷயத்தை என்ன செய்யுங்க, வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் நிக்காக முடிச்சு கூட்டு வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க. சூன் சூன் எவ்வளவு சுருக்க ஏழுமோ நான் செப்பரேட்டாக போகிறேன். ஹலாஸ் ஒன்று யாவச்சு கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, என்னைக்கு நீ நிக்காக முடிப்பாயோ அன்னைக்கு என் வீட்டுக்கு வாரது உனக்கு இல்லவாப்பா, அன்னைக்கு என் வீடு வேக்கன் என் வீட்டு வேக்கன் தாக்கிடணும், நீ செப்பரேட்டாக வாழ ஆரம்பிச்சுடு. அடுத்த நாள் காலையில நானும் உங்க வீட்டுக்கு வரணும், இதுதான் என் விருப்பம். நானும் என் மனைவியும் யார் வீட்டுக்கு போனோம், கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் காலையில என் மருமகளை பார்க்க ஹதியா எடுத்துக்கொண்டு போம். எப்படி இருந்துச்சு ராவு, சாப்பிட்டீங்களா, நாங்க கோப்பி குடிச்சீங்களா, என் வீட்டுக்கு மாமி வந்திருக்கிறான், மருமகள் சந்தோஷமாக என் மனைவியை வரவேற்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குங்க. இது எப்ப உருவாகும்டா, இன்னைக்கு பார்த்தா மாமிய காணக்குள்ள மருமகளுக்குள்ள பிரச்சனை என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லி நீங்க விளங்க தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சட்டத்தை சரியாக விளங்கி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கு நசீபாக்குவானாக. யாருக்கு சரி என்ன சரி பேசின விஷயத்துக்கு விளக்கம் கேட்டோம். அல்லாஹ் ஹைராகட்டும். தலாத்தை பார்ப்பதை பற்றி சொன்னீங்க. நான் ஒரு மனுஷனுக்கு 3 தடவை தலாம் 3 டிஃபரன்ஸ் சிச்சுவேஷன், வேற 3 முறைகளையும் பதில் சொல்லல, வேற நான் தொடர்ந்து சலாம் சொல்லணுமா? டெஃபினெட்லி கட்டாயம் கட்டாயம் சொல்லணும். சலாம் சொல்றது என்ன பொறுப்பு, பதில் சொல்ல அவட பொறுப்பு. சலாத்தை கொண்டு மக்களுடைய கல்வி அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் அல்லாஹ் உருவாக்குவான். விஷயம் அவருக்குரிய கில்ட்டி ஃபீலிங் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் உருவாக்குவான். நாங்க சலாம் சொல்றது எங்கட கடமை, நாங்க சலாத்தை சொல்லுவோம், அவர் அல்லாஹ் பதில் சொல்ல வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஒன் வீக்ல மாதிரி அவங்க வந்து ஒரு வெட்டிங் பேசி கொண்டிருக்கிறாங்க. எப்படி நான் விரும்பிட்டோம், கேர்ளும் விருப்பம் வந்து ஐக்கு கூட இப்போ வெட்டிங்கோட போயிட்டு கொண்டிருக்கோம் அவங்களுக்கு. அப்ப நீங்க சொன்னீங்க அந்த போயிட்டு கொண்டிருக்க போல எங்களுக்கு பேசலாம் சொல்லி, அப்ப எங்களுக்கு பேசணுமா? நீங்க விரும்பினது வந்து லீகலாவா இல்லீகலாவா? நீங்க விரும்பினது லீகலாக இருந்தால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. யாரு யாருக்கு? ஃபாதருக்கு சொல்லாம உங்களை விரும்புறதா இல்லீகல்ன்றது ஆசைப்பட்டு நொக்க போட்டு மாமா கூப்பிட்டு சொல்லுங்க, நான் உங்களோட மகளை விரும்பிக்கிறேன், மகளை முடிச்ச போறேன். அதுக்கு போற அவங்களே பேசிடாது. ப்ரொபோசல் உண்டு கையில இருக்கணும், ப்ரொபோசல் உண்டு கையில இருக்குது. அதனால அந்த சிச்சுவேஷன்ல ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கப்படுத்தலும், மாப்பிள்ளை வீட்டுக்காராக்களுக்கு பேச்சு பயமுறுத்தாம த்ரெட் பண்ணாம அவங்க என்ன இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருக்குது, இதை விட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு ஹைர் இருக்கும் என்ற ஒரு வார்த்தையால சொல்ல பேச்சு அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு யாருக்கு ப்ரொபோசல் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்களோ அவுட் சைட்ல இருந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கணும் சப்ஜெக்ட். அதனால இதுக்குள்ள விஷயம் என்னன்னு சொன்னா பேச்சுவார்த்தை தான். பேசுறது மனிதனுடைய வார்த்தையால் எதையும் சாதிக்கிறோம், மனிதனுடைய வார்த்தையால எதையும் சாதிக்கிறோம். அதனால வாயை திறந்து பேசும். அல்லாஹ் ஹைராகட்டும். வேற உதாரணமாக செலவு குறைஞ்ச கல்யாணம் செல்லக்குள்ள வந்துட்டு வலிமா உள்ளடங்கத்தான் செய்யும். இப்ப உதாரணமாக வலிமான்னு செல்லக்குள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு விருந்து கொடுக்க போறீங்க. ஒரு விருந்துக்குள்ள உதாரணமா சும்மா சொல்லுங்க, எந்த ஒரு கட்டத்திலையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு சாப்பாட்டிலையும் 2 இறைச்சி உண்டாக இருந்தில்லை. என்ன அர்த்தம்? கோழி இறைச்சி மாட்டிறைச்சி தேவையில்லை. இப்படி செய்றீங்க, நீங்க ஒரு புஃபே வச்சுக்கிறீங்க, 1000 பேர் இன்வைட் பண்ணிக்கிறீங்க, 200-300 பேருக்கு என்ன செய்றீங்க? கோழி. 300 பேருக்கு என்ன ஆட்டிறைச்சி, 300 பேருக்கு என்ன சைவம்.
இப்ப 3 டிஃபரன்ஸ் இருக்குது. இது சாப்பிடுறாக்கூடிய மார்க்கம். அவர் ஒன்றைத்தான் சாப்பிடுவார். ஒன்றை சாப்பிட்டா அவர் மார்க்கத்தை நிற்கார். யாரு மாஷா அல்லாஹ் கோழியை மரக்கில வச்சாரு, ஆட்டிலே மரக்கில வச்சு என்ன நடக்கும்? இப்ப சுபமா அதிகமான வலிமா சாப்பிட்டாக்களுக்கு சுபம் இல்லை. அதிகமான வலிமா சாப்பிட்டாக்களுக்கு சுபம் இல்லை. வலிமாவுடைய பரக்கத்தது. வலிமாவுடைய பரக்கத்து. நாளைக்கு என்னப்பா நெய்ச்சோத்தேன் மனுஷன் அடியா இது. இந்த வயிறு என்ன? இந்த வயிறுக்கு என்ன வயிறு? மனுஷ வயிறு. ராவு நெல்ல நெய்ச்சோத்தையும் வேற என்ன நல்ல 1/2 கிலோ ஆற்றச்சே நின்று போயிட்டு அதுக்கு மேல வெங்காய சம்பல் தூக்கமே வராது பாப்பா. அந்த வெங்காயத்தில் ஏக்கம் வந்து கொண்டே இருக்கு ராவெல்லாம். பக்கத்தில் படுக்கிற மனைவிக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிக்கணும். நான் தின்னக்கூடிய சாப்பா அதுவும் வருது சப்ஜெக்ட்ல. தின்னக்கூடிய சாப்பாட்டால கூட இந்த மனைவி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. மனைவி ரைட்ஸ். அது சிகரெட்டை குடிச்சிட்டு போயிட்டு ஊதுற யாண்ட கையில சுகானம். ஒன்று மனைவிக்கு அது நாட்டம். 2வது என்ற குழந்தைய தற்கொலை செய்கிறேன். என்ற குழந்தைய கொள்ற அப்பா அந்த சுவாசிக்கிறான். புகா அப்படியே போகுது. போயிட்டு பாருங்க. இதெல்லாம் தானே சயின்ஸ் லீக்குது. எத்தனை படிக்கிறோம் ஸ்கூல்ல. என்விரான்மெண்ட் நாசமாக்குறோம் நாங்க. எந்த என்விரான்மெண்ட்? சுபஹானல்லாஹ். செலாக்கள் வாகனத்தில் ஏசிய போட்டுக்கொண்டு ஏசி வாகனத்துள்ள நிற்கிறாங்க. பார்த்தா அதுல ஒத்தனைக்கு ஏறுனா சக்தி வரும். அப்படியே அதனால என்ன செய்யுங்க? என்ன சொன்ன? வலிமா. வலிமாவுடைய சாப்பாடும் வீண் விரயம் என்ற எல்லைக்கு வரக்கூடாது. எதுக்கு வீண் விரயம்? சுபஹானல்லாஹ். வலிமாவுடைய வீண் விரயத்தை நீங்க பேச சொன்னா நான் அவர் கணக்கில் பேசுவேன். அவர் கணக்கில் வலிமாவுடைய வீண் விரயம் மிச்சம் தெரிஞ்சு கொள்ளுங்கோ. அழகான சாப்பாடு, ருசியா. ருசியை தேடி சாப்பிடுறது இஸ்லாத்துல குத்தம் இல்லை. சாப்பிடுறது ருசி, நல்ல ருசியை சாப்பிடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே ருசியை தேடிக்கிறாங்க. ஒரு ஆடு எடுத்தா சொல்லுவாங்க முன்னங்கால் அடக்கி வேணும். எது வேணும்? அந்த முன்னங்கால் எப்படி சமைச்ச? துண்டு துண்டா வெட்டி சமைச்ச வானம். நாங்க என்ன செய்யறது? துண்டு துண்டா வெற்றவண்ட கை வெட்டி படாம பெரும்புதம். பெரிசா பெரிசா இல்ல. நாடுக்கு வெட்டி ஒரு ஆட்டாக்குங்க. அப்படியே எத்தனை வெட்டி? நாடுக்கு வெட்டி ஒரு ஆட்டை ஆக்கி நீங்க ஒரு தொடை எடுத்துக்கோங்க, ஒரு நோடக்க தொடை கொடுங்க, 2 சாப்பிடுங்க. இது சுன்னத். நபி எப்படி சாப்பிட்டு 2 கையாலே என்ன செய்யறது? கடிச்சு சாப்பிடுறது. சாப்பாட்டுல நல்லா கொடுங்க. ஆனா டஸ்ட்பின்ல கொண்டு வச்சு கொட்டை கொடுக்க முடியாது. அதையும் இஸ்ராப். அதுக்கு மேல போனா அது இஸ்ராப் ஆகிடும். உங்களுக்கு 1000 பேருக்கு வலிமா கொடுக்க வசதிக்குதா? மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் ஸைனபுடைய வலிமாவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு ஆடு தான் அறுத்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 1000 பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்துட்டு 6 வருஷம் ஆயிக்கக்குள்ள ப்ரொபோசல் முடிச்சு. 6 வருஷத்துல நிக்கா முடிச்சு. ஒரு புள்ள பிறந்திருக்குது. மாஷா அல்லாஹ். என்ன செய்யலாம்? உங்களுக்கு நிக்கா பேசிக்கொள்ள பிரச்சனை. ஆனா என்ன செய்வானோ சம்டைம் இப்படி யோசிக்கணும். இது பிராக்டிக்கல் நடக்கிற. எப்படி யோசிக்கணும்? சின்ன புள்ள சிறுசி இப்பைக்கு உள்ள புள்ள சிறுசி. ஆனா புள்ளை மெச்சூர்ட் ஆகல. ஆனா எங்க வீட்டுல இருக்கிற புள்ளை எல்லாம் 6 பொம்பளை புள்ளை இருக்கிறாங்க. 6 பொம்பளை புள்ள. நான் மட்டும் தான் இருக்கிறேன். என்ன மனைவி. இப்ப எனக்கு மகரம் யாருமே இல்ல. என்ன மகள் மூத்த மகள் நிக்கா செஞ்சு கொடுக்க 4 வருஷம் 5 வருஷம் பாக்கி பேலன்ஸ் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? இப்ப ஒரு ப்ரொபோசல் கொண்டு ஒரு ஆளை நீங்க என்ன செய்றீங்க? இப்ப நிக்காகல கொண்டு மருமகன் ஆக்குறீங்க. இப்ப உங்களோட பர்பஸ் மருமகனாக வரப்போறாரு. என்ன வீட்டுக்கு மகரம் ஆகிடுவார். யாருக்கு மகரம்? உங்களோட மனைவிக்கு. உங்களோட மனைவிக்கு மகரமே மாமி. இந்த ஒரு பர்பஸ். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் மகளின் மெச்சூர்ட் ஆவல்ல, என் மகள் சின்ன புள்ள, என் மகள் உங்களுக்கு தாரேன். ஆனா 10 வருஷம் டீ கொண்டீங்க. அந்த பர்பஸ். அப்படி பர்பஸுக்கு நீங்க செய்வீங்கன்னா குத்தமனும் இல்லை. ஆனால் இது லாங் ரன்னுக்கு இது இந்த இப்படிப்பட்ட கல்யாணம் என்ன செய்ய மாட்டாது? ஜீரணிக்காதே. மாஷா அல்லாஹ். அப்படி பிஞ்ச கல்யாணம் நியாயமா இருக்குது. என்னஞ்சாங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு. இப்ப மாஷா அல்லாஹ் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் முந்தைய கல்யாணம் பிஞ்சி முடிஞ்சு. என்னது? செக் பண்ண பேய்த்து, பேச பேய்த்து, கலைச்ச பேய்த்து, எல்லா பலாயும் வந்தனது. இப்ப அதனால கல்யாணங்களை பிற்படுத்த வானம். பேசிதான் முடிச்சுவோங்க அவசரமா. வலிமாவுடைய செலவை குறைச்சல் ஹதீஸ் இல்லையாப்பா? வலிமாவுடைய செலவை குறைச்சு சொல்லி ஹதீஸ் உண்டு இல்ல. ஆனா வலிமா எப்படி கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும் வலிமா?
யாருக்கு கொடுக்கணும்? யாருடைய துஆ அக்செப்ட் பண்ணப்படுவோம். நல்ல மக்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க சொல்லப்பட்டது. உங்களோட குடும்பத்தில் இருக்கிறாங்க, குடும்பத்தை கூப்பிடுங்க, பக்கத்து வீட்டுக்களை கூப்பிடுங்க, உங்களோட ஊர்ல மஹல்லாவில் 5 நேரம் தொடரக்கூடிய மக்களை கூப்பிடுங்க, பள்ளியில் இருக்கக்கூடிய மக்களை கூப்பிடுங்க. இதுக்கு போய் நீங்க செய்ய தேவையில்லை. நீங்க மக்கத்துடைய இமாமுக்கு மிஷன் கொடுக்க தேவையில்லை. ஹரத்துடைய இமாமை கொண்டு வருவோம், அவர் நல்ல மனுஷன் தாரு. மதீனாவுடைய இமாம் நல்ல மனுஷன், அவரையும் கொண்டு வருவோம். மர்கஸ்ல போயிட்டு மர்கஸை கொண்டு வாங்க, அவசியம் இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நிக்காஹ் நடக்குது மதீனா முனவ்வராவுல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூப்பிடல. ஜாபிர் ரலியல்லாஹு நிக்காஹ் செய்றாங்க, யாரை கூப்பிடல? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவோம் இல்ல. அதுக்காக யாரும் கோவிச்சுக்கிறோம் மாட்டோம். கேள்விப்பட்டா பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. வஜமா பைனகுமா பில் கைர், அல்லாஹ் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில உனக்கு துஆவா, எனக்கு ஒரு சாப்பாடே தரல நீ இல்ல. நல்லா பேசுவோம். வேற இல்ல. அது வந்து பொதுவா அந்த ஏரியாவுக்குள்ள வந்து சொந்த தாத்தா சொந்த தங்கச்சாக இருந்தா அவக்கு வந்துட்டா தாத்தா தங்கச்சின்ற ஹுக்குமாவுக்கு வந்துடும். அவக்கு அந்த கட்டத்தில் அப்ளை ஆக மாட்டாது. அவங்க நன் முஸ்லிம் என்ற சட்டம் அவங்களை அப்ளை ஆக மாட்டாது. சொந்த தாத்தா என்ற சட்டம் தான் அவங்களுக்கு என்ன செய்யும், அவங்களுக்கு அப்ளை ஆகும். இவங்க இப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்க காட்டுவாங்கன்றது அவங்க இஸ்லாத்துக்குள்ள வார்த்தைக்கு நினைச்சோம் இல்லை. அது யாரு நான் சொல்லப்பட்ட விஷயம் என்ன நீக்குது, நீங்க எல்லாத்தையும் போய் அமல் செய்ய போனா நாளைக்கு நிறுவாங்க இல்ல. சொல்லப்பட்ட விஷயங்களை விளங்கிக்கோங்க. இது அமல் செய்யறதுக்கு என்ன வேணும்? ஒன்றைக்குது பிளைட் மேல வந்திருக்குது, ஆனா கீழே என்ன வேணும்? ரனவே சரியாயிக்கணும். வீட்டுக்குள்ள ரனவே சரியா சென்னை சேர்த்து போயிட்டு இல்லைன்னா இது வாப்பா, அது பெரிய விதம் ஆயிடும். அதனால தயவு செஞ்சு சின்ன விஷயங்களை போயிட்டு ராவோட ராவா என்ன செய்யணும், இதை செய்யணும் போனா ஒருத்தர் போனா 3 நாள் ஜமாத் போயிட்டு வந்து உண்மையான சம்பவம். அவருக்கு யாரோ ஒருத்தர் டிவியை போய் சொல்லிட்டாரு. இவர் போய் சொன்னாரு, நாளை போய் ஞாயிற்றுக்கிழமை ராவு டிவி இல்லாம ஆக்கணும் சொல்லி. இவர் போய் சொல்லக்கூடிய அவர் கோப்பி கடை பார்த்து கொண்டிருக்கிறார். யாரு நோனா கோப்பி கடை பார்த்து கொண்டிருக்கிற சும்மா ஆத்தல உட்கார்ந்து காலுக்கு மேல காலை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறான். நோனா தான் வேலைக்காரன் வந்து கடவேந்தரும் தான். உள்ளுக்கு போயிட்டு டிவியை மாத்தணும் சொல்லி. பின்ன என்ன முந்தி மாத்துங்கோ, 2வது டிவி எடுங்கோ இல்ல. அதுக்கு வந்து முறைக்குது. நீங்க டிவி எடுக்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் 3 நாள் போயிட்டு உங்களை பெரிய பெரிய அளவாங்கெல்லாம் போட்டு முங்கி உங்களை ஒரு மாதிரியா 3 நாள் கலட்டி கூட்டிட்டு போயிட்டு உங்களோட பிராண்ட் இப்படி ஒஷாயிக்குது. நீங்க சும்மா வந்து சென்ன பிடிக்கும். உங்களுக்கு மீது முயற்சி செய்யப்பட்டது போல இவவும் மீது முயற்சி செய்யப்படணும். அப்ப சொல்லுவா, அவவே சொல்லுவா வானம் உண்டு. நீங்க வானம் உண்டு சொன்னா சொல்லுவா, நீங்க போங்க நான் எடுத்துட்டு சொல்லுவா. அதனால தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை பேச்சு செய்யறதுக்கு முறைக்குது. அந்த முறையை ஒரு நாள் மறந்து வனம் யாரும் ஹராம். சிஸ்டர் இன் லோ ஹராம். சிஸ்டர் இன் லோ இருக்கிறே, சிஸ்டர் இன் லோ பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது மஹரம் இல்லாத பெண், ஆனா அவளோட நீங்க சம்பந்தம் வச்சா மௌத்து ஹதீஸ் வந்திருக்குது சொன்னாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு வைத்துடுவாங்க. ஏன் காரணம், அப்படிப்பட்ட இடத்துல போனா அவங்களுக்கு உதாரணமா நீங்க ஒரு இன்னொரு ஆளுடைய வீட்டுக்கு போக்குள்ள ஒரு வகையான ஃபீலிங் கொண்டும் அங்க பக்கத்துல யாரும் பாக்குறாங்களா, அங்க யாரும் பாக்குறாங்களா பார்த்து கொண்டு போவீங்க. மைனூட்டி போறீங்க என்ன மைனூடு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைனி பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் லோட வீட்டுக்கு யாரும் பேசிட்டு சும்மா வர மாட்டாங்க, மௌத்தாய்த்தான் வருவாங்க. ஹதீஸ் முஸ்லிம் ரிவாயத்து, முஸ்லிமுடைய ரிவாயத்து. சிஸ்டர் இன் லோ வெரி கேர்ஃபுல், கசின் சிஸ்டர்ஸ் வெரி கேர்ஃபுல். இந்த 2 ஏரியாவை இஸ்லாம் ரொம்ப வன்மையா கண்டிச்சிக்குது. அது வந்து மஹரமாக ஹராம். எப்படி ஹராம் சொன்னா எதனாலும் ஹராம் இல்ல, டெம்பரரியா ஹராம். அவ எப்போ உங்களோட சிஸ்டர் உங்களோட வைஃபுக்கு நீங்க தலாக் சொல்லுவீங்களோ அப்ப அவங்களுக்கு முடிச்சிருமோ உங்களுக்கு இல்ல. அது வரை அது வந்து டெம்பரரியா ஹராம் இல்லாம பெர்மனன்ட் ஹராம் இல்ல. பெட்டிபோர்ட் கவர்மெண்ட் ஆயிடும்டா. என்ன ஆயிடும்? பெட்டிபோர்ட் கவர்மெண்ட். பெட்டிபோர்டா? அதனால என்ன செய்யணும், அந்த டிமாண்டை நீங்க அக்செப்ட் பண்ண வேணும். அந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்ணுவீங்க இருந்தால் என்ன செய்யும், நீங்க மாட்டிக்கொள்வீங்க. ஏன் காரணம்டா, உங்களோட புள்ள உங்களுக்கு புள்ளை அழைக்க மாட்டாது. உங்களோட புள்ள உங்களோட ஃபாதர் இன் லா தான் புள்ளை அழைக்கும். உங்களோட ஃபாதர் இன் லாவுக்கு புள்ள ஒரு இந்த விஷயம் பின்னுக்கு வருது. ஒரு புள்ள யார்கிட்ட வளரணும், புள்ள வாப்பாடத்தான் வளரணும். புள்ள வந்து அப்பாட்ட வளர்ந்தா அவன் செல்வத்துக்கு வளருவான். அப்ப எல்லாம் கொடுப்பாரு. வாப்பா பண்ற எஸ்டிக் பண்ண மாட்டாரு. விஷயம் சில விஷயம் இருக்குது எனக்கு லேசி மாஷா அல்லாஹ் மாமைக்கார் அல்லாட பெரிய கிருபை. இந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்றாரு, ஸ்கூல் பேக்க வாங்கி கொடுப்பாரு, ஷூவை செஞ்சு கொடுப்பாரு. புள்ளைய பத்தி ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து புள்ள நடாடுற மட்டும்தான் வாப்பா பெருமையா சொல்றாரு. இது பெருமை இல்ல. இப்ப விளங்காது, எப்போதுமே வழங்கும். இது
ஒரு கட்டம் வரும், அன்னைக்கு இவன் யோசிப்பான், வாப்பா இவன் எனக்கு என்னடா செஞ்சான், இவனுக்கு ஏன் நான் வாப்பான்னு சொல்லணும். ஞாபகம் எங்கட ஊர்ல ஒரு சம்பவம் நினைச்சது. ஒரு புள்ள இல்ல, புள்ள எடுத்து வளர்த்தாரு. எப்படியோ விஷயம் லீக் ஆகிட்டு 10-15 வருஷத்துக்கு பிறகு யாருக்கு நான் வளர்த்த புள்ளன்னு சொல்லி ஒரு நாள் போய் டிரெக்டா சொன்னா நேரு கார்ல யாரு சொல்றாங்க வளர்த்த வாப்பாக்கு. அவரு கண்ணே பொண்ணு வளர்க்கிறாரு ஏறு கார்ல. என்னோடு போவோம், என் உம்மாடு கூடி போ. எனக்கு ஷாக். அங்க போயிட்டு பார்த்தா சொல்லி ஒரு வார்த்தை உண்டு பாப்பா பார்த்து, நான் அந்த வார்த்தை பாவிச்ச விரும்பல. அடே உனக்கு புள்ள இல்லைன்றதுக்காக வேண்டி நீ என்னையா நாசமாக்கினாய்? உனக்கு புள்ள இல்லைன்றதுக்காக வேண்டி என்னையா நீ நாசமாக்கினாய்? சரிதானே? அவனுக்கு தெரிய வந்த அவன் சொல்றான், நான் எங்கேயோ பிறந்தொத்தேன், எனக்கு அங்க நீ என்ன வளருடாம என்ன காசு கொடுத்து வாங்கி நீ ஒண்ணு புள்ளியாக்கி இன்னைக்கு நாசமாக்கி இருக்கிறாய். என்ன உனக்கு புள்ள இல்லைன்றதுக்கு நீ என்ன நாசமா போடும்? கவனமா இது பார்த்துக்கொண்டு மார்னிங் பண்ணினா யாரு இதால் தயவு செஞ்சு இதெல்லாம் இருக்குது. ஷரியத்துக்கு மாற்றம் செஞ்சு என்ஜாய் பண்றாக்களுக்கு உதாரணம் எப்பயுமே நான் சொல்ற உதாரணம் தான் சொரிஞ்சு இன்பம் கொண்டாடுறாக்கள். என்ன செஞ்சு சொரிஞ்சு ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியா செய்யுங்க. அல்லாஹ் கைலாகட்டும். பேருமா உம்மான்னு கூப்பிட போவானும் யாரும் வந்து மனைவியிட உம்மத்தான், மனைவியிட உம்மா. அவனுக்கு இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் சொல்ற வார்த்தை மதர் இன் லோ, சட்டத்தில உம்மா. சட்டத்தில சட்டம் படிக்க தாய். ஒரு தாய்க்குரிய சட்டம் எல்லாம் யாருக்கு வரும்? ஆனா அனந்தர சட்டத்துல பங்கில் அவருக்கு. உம்மா கார்ல ஒன்று போகும், மாமி கார்ல ஒன்று போகாது. சர்டன் ஏரியாவில் ரிலேஷன்ஷிப்ல வந்து உம்மா மாதிரி அவன். உங்களுக்கு உம்மக்கு செய்யக்கூடிய ஹிதமத்தை யாரையும் செய்யலாம், மாமிக்கு அழகா செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உம்மக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்தை யாரையும் செய்யலாம். ஆனால் அங்கே ஷைத்தான் நீக்கிறான்றதே மறந்துடுவானம் யாரும். கல்யாணம் முடிச்சதுக்கு போறவங்களுக்கு மஹரம் வந்துட்டு யூ ஆர் மதர் இன் லா மஹரம் அண்ட் யூ ஆர் வைஃப் rather than nothing. ஏன் வர போற 2 மாசம் போற ரீசன் என்ன ரீசன்? நான் மெச்சூர்ட் ஆகலையா? அது வந்துட்டு இப்படிதான் விஷயம். உங்களுக்கு 2 மாசமோ 3 மாசமோ என்ன செய்யலாம், ஓகே ஒரு கண்டிஷன் கேட்கிறாங்க, உதவி கேட்கிறாங்க, நாங்க சில அரேஞ்ச்மெண்ட் செய்ய இருக்குது, வீட்டை கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி போடணும் எங்களோட வீட்டுல அப்படி கேட்கிறாங்க உதாரணமா. நோ ஹார்ம். ஆனா அந்த நோ ஹார்ம்ன்ற வார்த்தை 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் போகிறாது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாவல்ல கபூல் நிக்கா செஞ்சுட்டா தாராளமா பேசிக்கலாம். பேசுற மட்டுமே எல்லாம் செஞ்சு கொள்ளலாம், எதையும் செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அதுல சில ஆட்களுக்கு என்ன செய்யும், சில விஷயங்கள் இருக்குது. அதுல ஒன்றைக்கு நாங்க சந்தேகப்படவும் கூடாது, சந்தேகம் பட நடக்கவும் கூடாது. உதாரணமா சும்மா சொல்லுவேன், கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு மாஷா அல்லாஹ் கபூல் நிக்கா சொல்லிட்டீங்க. மாமா சொன்னாரு மாஷா அல்லாஹ் ஒரு 6 மாசத்துக்கு பொருள் நாங்க வச்சுக்கொள்வோம், கொஞ்சம் நான் நாட்டுக்கு வரணும், கொஞ்சம் கல்யாணத்தை கொஞ்சம் என்ன செய்யுது சந்தோஷமா, நான் இனிதான் நல்லா இருக்கும், எனக்கு வந்து ஒரு லீவில் இல்லை, நான் சவுதியில் எங்க ஒர்க் பண்றேன். மாஷா அல்லாஹ் உங்களுக்கு நீங்க வீட்டுக்குள்ள போனீங்க வாரீங்க. இப்ப முதல் நாள் ராவைக்கு 6 மாசம் வயிற்றுல புள்ள பிடிக்கும். உங்களுக்கு ஹலால் சரி, ஆனா சொசைட்டி என்ன செய்ய மாட்டாது, இதை அக்செப்ட் பண்ண மாட்டாது. அதனால என்ன செய்யுங்க, அந்த விஷயங்கள் எதையும் செய்யலாம்னா செய்யலும். லோ படிக்க உங்களோட மனைவி பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த டைம் வரைக்கும் என்ன செய்யறது, அன்னைக்கு முதல் நாள் ராவில் என்ன அப்படில 6 மாசத்துக்கு நீங்க என்ன பேச்சுவார்த்தை மீட் பண்ணி முதல் நாள் செய்ய மாட்டாரு. வேற கூடாது. அது வந்து நீங்க இவங்க அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கும் தெரியாம காலியா கூப்பிட்டு என்ன சொல்லுறாங்க, வீட்டுக்குள்ள 2 சாக்கிய வச்சு என்ன மகள் உங்களுக்கு நிக்கா செஞ்சு சொல்லி ரகசியம் வாங்கி கொள்றது. இது சும்மா ஹலாலாய் கொள்றது, இது சும்மா ஹலாய் கொள்ள பாக்குறாங்க. அதுக்கு போற பப்ளிக்கு மிரடிச்சது செய்யறீங்க. இப்ப காடெல்லாம் அடிச்சு பள்ளியில சப்ளை பண்ணி செய்யறது. இது வந்து ஒரு கம்ப்ளாஜிங், இதுக்கு என்ன சொல்றது, இது ஒரு வகையான டிராமா நடிச்சது. இந்த டிராமா கூடாது. உங்களோட வீட்டுல அவை இருந்தா தான் உங்களுக்கு போர்ஸ் பண்ணேன்னு வெளியே போகாதேன்னு சொல்லி
அவட வீட்டுல நீங்க இருந்தா நீங்க சொல்லிக்க போகாதே சில நீங்க யாராவது கேட்பாங்க உங்களை பார்த்து உங்களோட வீட்டுல அவர் இருந்தா தான் உங்களுடைய செல்லும் வெளியே போகாதே. Right. جزاكم الله خير. سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.